இந்த திருமுறை உரைவிளக்க வகுப்பு என்கின்ற வகுப்பில் நாம் காரைக்கால் அம்மையாருடைய பிரபந்தங்களை தொடர்ந்து சிந்திப்பது என்று மேற்கொண்டு அதில் அவருடைய நிறைவு பிரபந்தமாக இருக்கக்கூடிய அற்புத திருவந்தாதி என்கின்ற பிரபந்தத்தில் 35 பாடல் 36 பாடல் வரைக்கும் இந்த அமர்வில் சிந்தித்திருக்கிறோம். இந்த அற்புத திருவந்தாதி என்பது முழுக்க முழுக்க சைவ சித்தாந்த விஷயங்களை, தோத்திர விஷயங்களை, சாஸ்திர விஷயங்களை உட்கொண்டிருக்கிறது என்பதை பல முறை வகுப்பில் சொல்லியிருக்கிறோம். இன்றைய பாடல் சென்ற முறையில் பார்த்து நிறைவு செய்த பாடல் மறுவுடைய கண்டத்தில் என்கின்ற 36வது பாட்டு சொல்கிறார்கள். மறுவுடைய கண்டத்தீர் வார்சடை மேல் நாகம் தெரும் என்று தைந்துழலும் ஆவா உருவான் தளர மீதோடு மேல் தான் அதனை அஞ்சி வளருமோ பிள்ளை மதி. இந்த பாடல் சுவாமியை கொஞ்சம் டீஸ் பண்ணுற ஒரு கிண்டல் பண்ணுற ஒரு விஷயமாக அம்மையார் இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க. சுவாமி சிரசிலே அப்படி பொருந்தாத பொருட்களை வைத்திருக்கிறார். பாம்பும் மதியும் ஒன்றுக்கொன்று பொருந்தாது என்பது நம்முடைய சம்பிரதாயம். இந்த ஜோதிடத்தில் ராகு கேது இவை இரண்டும் பாம்பு கிரக சாயா கிரகங்கள்னு சொல்லுகின்றோம். இவை தான் இந்த பாம்பு சூரியனையும் சந்திரனையும் கிரகண காலத்தில் பிடிக்கிறது என்பது நம்மிடத்த ஒரு நம்பிக்கை. அவற்றை பாம்பாக உருவப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அதனால் நிலவுக்கும் பாம்புக்கும் ஆகாதுங்கிற அந்த கருத்தை வைத்துக்கொண்டு இலக்கியங்களில் இதை சுவைப்பட பயன்படுத்துவது வழக்கம். அதன் அடிப்படையில் இங்கே சென்ற வகுப்பிலே சொன்னேன், வஞ்சப்பன் அரங்கு கோயில்ங்கிற ஒரு பாட்டு சொன்னேன். அப்பர் சுவாமி அப்படி இறைவனை வஞ்சப்பன் அரங்கு கோயில் வாழையிற்று அரவம் புஞ்சாங்கிற பாட்டில் சுவாமியோட சடையே பாருங்கள், ஒரு பெண்ணு குடியிருக்கிறா, அங்கே ஒரு பாம்பு குடியிருக்கு. அந்த பாம்பு இந்த பெண்ணு கங்கை. அவள் சுவாமி உடம்புல அம்பாளை வைத்திருக்கிறதை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறாள். நம்மள விஷயம் தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற மாதிரியும். பக்கத்தில் பாம்பு நிலாவை எப்போ பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு தூங்காமல் இருக்கணும். நிலா பாம்பு நம்மளை பிடிச்சிருமோன்னு பயந்து கொண்டு தூங்காமல் இருக்கணும். கங்கையை எங்கே உமாதேவி பார்த்துருவாங்களோன்னு சாமி தூங்காமல் இருக்காருனோ. சாமியை பார்க்கறது எப்போ அவருடைய திருவடி அடைவது என்ற கவலையில் நானும் தூங்காமல் இருக்கேன் என்று அப்பர் சாமியாக இப்படி எல்லாருமே தூங்காமலே இருக்கின்றோம் என்பதாக ஒரு அற்புதமான பாடல் இந்த பாட்டில் சொல்வார் சேக்கரார் சுவாமிகள், அப்பர் சுவாமிகள் சொல்லுவாங்க. அதுபோல் இந்த பாட்டிலையும் மறுவுடைய கண்டத்தினார். இந்த மறு என்பது சென்ற வகுப்பில் ஆராய்ச்சி பண்ணோம். மறு என்பது என்ன அப்படிங்கும்போது ஒரு கரை போல இருக்கிறது, அதனால் கண்டத்தை குறிக்கிறது. அதில் அஞ்சி வளருமோ பிள்ளை மதி. நீ எப்போதுமே சிரசில் பாம்பை வைத்திருக்கிறதுனால அதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடியதாகிய அந்த பிள்ளை மதி, அந்த பிறையானது ஏன் வளராமலே இருக்குது? ஏன்னா சுவாமி மூவாமதி சூடிய முக்கண்ணன்கிறோம். தக்ஷனுடைய மருமகன் தான் சந்திரன். தக்ஷனுக்கு நிறைய பெண்கள், முதல்ல 27 பெண்கள் பிறந்தாங்க. அந்த 27 பெண்களையும் சந்திரனுக்கு மணமுடித்து கொடுத்தான். அவன் ரோகிணியிடத்து மட்டும் ரொம்ப விசேஷமான அன்பு கொண்டிருந்தான் என்று சொல்லுகிறார்கள். அதனால தான் ரோகிணியோடு கூடின சந்திரன் என்று பிரகாசமாக நட்சத்திரம் எப்போ சந்திரன் எப்போ பிரகாசமாக இருப்பான்னா ரோகிணி நட்சத்திரத்தோடு சேர்ந்திருக்கும் பொழுது ரொம்ப பிரகாசமாக இருப்பான்னு சொல்கிறார்கள். அதை வைத்து தான் அப்படி புராணத்தில் உருவகப்படுத்துகிறாங்க. ரோகிணியோடு மட்டும் அதிகமான அன்போடு இருக்கிறான் என்று மற்ற பெண்களெல்லாம் தட்சிணத்தை சொல்லும் பொழுது, நீ இப்படி அதிகமான அழகோடு இருக்கிறதுனால தானே இப்படி என் பெண்களை எல்லாம் வஞ்சிக்கிறாய் என்று சொல்லி உன்னுடைய கிளைகள் எல்லாம் தேர்ந்து போகட்டும்னு அவர் சபித்தார். எல்லா தெய்வங்களிடத்தும் சென்றவன் சேர்ந்தா, ஆனால் எந்த தெய்வங்களும் உதவி பண்ணவில்லை. நிறைவில் சாமிகிட்ட போகும்போது சாமி மட்டும் எடுத்து அந்த 3வது பேரை கிளையோடு நின்னா, அதோட எடுத்து சிரசில் வைத்து காத்தார். அப்படியே இனிமேலுக்கு நீ வளரும்படியாகவும் தெரியும்படியாக இருப்பாய் அப்படின்னு சொல்லி சாமி எனக்கு அனுகரித்ததாக இருக்குது. அதனால் சாமியுடைய சிரசில் இருக்கிறது 3ஆம் பிறைன்னு வச்சுக்கொண்டேன். அது தேய்ந்த பிறையோ வளர்ந்த பிறையோ, சில இடங்களில் தேய்ந்த பிறைன்னு குறிக்கிறோம். என்னாச்சு? சார்ஜ் இருக்கா? செக் பண்ணிங்களா? அந்த பேட் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்களா? அதை பண்ணியிருக்க மாட்டீங்க, அதெல்லாம் திரும்பி உட்காந்துட்டு என்ன ஒரு மகிமை! ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஆகும். ஜூம் பண்ணுங்க கரெக்டா. இல்லை, அது திரும்ப ஆஃப் ஆயிடுச்சு. ஆட்டா என்ன பண்றீங்க அப்போ? ஒரு பாயிண்ட் ஜூம் பண்ணிட்டு சைடில் ஒரு பட்டன் இருக்கு, அதை ப்ரெஸ் பண்ணி ரெக்கார்ட் ஆக ஆரம்பிக்கும். அதில் இருக்க பாருங்க சைடில். அப்படி இந்த அளவுக்குலாம் தேட வேணாமே. பாடி ஸ்டீல் கலரில் இருக்கு பாருங்க ஒரு பட்டன். இப்போ தான் ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சது. திரும்பினீங்கன்னா நம்பர் ஓடுறது தெரியும் பாருங்க. தெரியுதா?
ஓடுதா? ஓடுதா? வேகமாக ஓடுதா? ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. நல்ல வேலை நானே பார்த்தேன். இல்லை அவர்கிட்ட போய் நான் போட்டிருக்கேன் ரெக்கார்டு போடலைன்னு கேட்க இல்லைங்க அது இல்லைங்க அவர் சொல்ல. அதனால அடுத்த பாட்டு இந்த கீழே உள்ள 37வது பாடலில் சிறப்பில் விரிவாக பேசியிருக்கிறோம். 37வது பாடல் இப்போ பார்க்க இருக்கிறோம். மதியா அடல் அவுணர் மாமதில் மூன்றட்ட மதியார் வளர்சடையினானை மதியாலே என் வாக்கையால் இகழாது ஏத்துவரேல் இவ்வுலகில் என் வாக்கையாய் பிறவார் ஈண்டு பாட்டு. இந்த பாட்டில் அம்மையாருடைய புலமைத்துவத்தை காமிக்கிறாங்க பாருங்க. அதாவது பெண்பா பாடும் பொழுது அதில் தனிச்சொல் பெற்று வரணும் அப்படிங்கிறது சரி வழக்கம். தனிச்சொல் பெறும்போது அப்படின்னாக்க பாருங்க மதியா கீழே உள்ள பாட்டை பாருங்க. மறுவுடைய தெருமென்று உருவான்னு இருக்கு பாருங்க பாட்டு. முதல் 2 வரி கவனிங்க. மறுவுடைய கண்டத்தில் வாசலை மேல் நாகம். அது தொடக்க வரி பாருங்க. தொடக்க வார்த்தை மறுவுடைய. அதே எதுகை மோனையோட கூட தெரும் என்று வருது பாருங்க. எதுகைனா 2ஆம் எழுத்து ஒன்று போல அமைந்தது. மறு தெருன்னு வந்திருக்கு. இதே போலத்தான் இந்த 2வது அடியில் இருக்கக்கூடிய நிறைவு சொல் வரணும். உருவான்னு இருக்கு பாருங்க. இந்த 2வது அடியில் நிறைவில் இருக்கிற சொல்லுக்க தனிச்சொல்னு பேர். இப்படி எதுகை மோனை என்ன இருக்குதோ அதே தான் தனிச்சொல்ல வரணும் அப்படிங்கிறது வெண்பாவுக்குரிய லட்சணம். வெண்பா பாடுறவங்க இந்த வார்த்தைகள் எல்லாம் தேர்ந்தெடுத்து போடுவாங்க. இந்த மாதிரி அமைக்கணும்னு. ஆனால் அம்மையார் பாருங்க ஒரே வார்த்தையே போட்டிருக்காங்க பாருங்க. மதியா அடலருவம் அடலவுணர் மதியார் வளர்சடை மதியாலை அப்படின்னு. ஆனால் ஒவ்வொரு வார்த்தைக்கும் வெவ்வேறு பொருள் இருக்கிறது. புரியுதுங்களா? இதுக்கு என்ன அணின்னு பேர்? சொல் இல்லை யமகா இல்லை. சொல் பின்வரும் நிலை அணின்னு பேர். யமகா அணினா மடக்கி வரணும். ஒரே வரியில் 2 முறை ஒரே சொல் வரணும், வெவ்வேறு பொருள் தந்து. அப்படின்னா தான் யமகம்னு பேர். பெற்றும் உகந்தது கந்தனையே பெருமபுரத்தை உகந்தனையே பார் ஞானசம்பந்தர். அதில் கந்தனையேன்னு இருக்கு பாருங்க. பெற்றும் உகந்தது கந்தனையே பெருமபுரத்தை கந்தனையே. முதல்ல முருகப்பெருமானை பெற்று உகந்தாய், பிரமபுரத்தை முருகப்பெருமானை பெற்றாய், கந்தனை பெற்றாய், பிரமபுரத்தை உகந்தனை விரும்பினை நடத்தாங்க. வெய்ய மாசுனம் கையது குட்டியே வெய்யவன் பல் உகுத்தது குட்டியே பார். ஒரே வரி எல்லா இடத்துல குட்டியே குட்டின்னு எடுத்து பாருங்க. அவன் தக்ஷ வேள்வியில் கலந்து கொண்டதுனால சூரியனில் ஒருத்தர் தலையை அப்படி குட்டார் சாமி வீரபத்திர சுவாமி. அவன் பல்லெல்லாம் வந்து போச்சு. அதான் சொன்னார் வெய்யவன் பல் உகுத்தது குட்டியேனர். தலையில் நறுக்குன்னு வச்சார், பல்லெல்லாம் கூட்டிட்டு சொன்னார். அடுத்தது அதே வரி சொன்னார் வெய்ய மாசூனம் கையது குட்டியே. கையில் ஒரு பாம்பு குட்டியே வச்சிருக்கேன். பாம்பு வச்சிருக்கேன் குட்டிங்கிற வார்த்தை பயன்படுது. குட்டிங்கிற வார்த்தை இலக்கியத்தில் அப்படியே அங்கே தான் பார்க்குறேன், வேறு எங்கேயும் பார்க்குறேன். பொதுவாக நம்ம லோக்கல் லாங்குவேஜில் சின்னதுக்கு அந்த வார்த்தையை தான் பயன்படுத்துகிறாங்க. ஸ்டைலிஷாக பேசுகிறவங்கலாம் உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக நறுக்கிக்கணுங்கிறாங்கல்ல. இந்த சமையல் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் குட்டி குட்டியாக சின்னதாக குட்டி கிட்ட க்யூட்டாக இருக்குன்னு பேசுகிறேன். சார் அதான் குட்டிங்கிற நம்ம நீங்கள் பயன்படுத்துகிற அந்த வார்த்தையை இலக்கியத்தில் ஞானசம்பந்தர் பயன்படுத்திருக்கிறேன். வெய்ய மாசோனம் கையது குட்டியே அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. அப்படி இருந்ததுன்னா அது யமகம்னு பேர். இதுக்கு இந்த அணிக்கு பேர் சொல் பின்வரும் நிலை அணின்னு அர்த்தம். சொற்பொருள் பின்வரும் நிலை அணி இருக்குது. அது என்னன்னா ஒரே சொல்லு திரும்ப திரும்ப வரும், அதே பொருளே திரும்ப திரும்ப வரும். அப்படி இருந்ததுன்னா சொல் பொருள் பின்வரும் நிலை அணின்னு பேர். அப்படி பல பாடல்களில் வரும். ஒரே சொல்லு தான் திரும்ப திரும்ப வெவ்வேறு ஒரே பொருளை திரும்ப திரும்ப தந்து வருவது. இந்த இடத்துல பாருங்க மதி என்கின்ற சொல்லு வெவ்வேறு பொருள் வந்து தந்து கொண்டு திரும்ப திரும்ப வந்து நிற்கிது. அப்போ பொருள் திரும்ப திரும்ப வரல, என்ன மட்டும் திரும்ப திரும்ப வந்திருக்கு, சொல் மட்டும் தான் வந்திருக்கு. அதனால இது சொல் பின்வரும் நிலை அணின்னு பேரு. விளக்க புரியுதுங்களா என்ன சொல்றான்னு? 20 ஆமா எல்லா இடத்துலையும் இவர் இவருக்கும் போது சுவாமியை இவர்னு குறிக்கிது பாருங்க. அது சொல்லும் பொருளும் பின் வந்து நிற்கிது. 29 பாட்டு அடையாளப்படுத்தி காமிக்கிறாங்க. 29 பாட்டு இவரை பொருள் உணர மாட்டாதார் எல்லாம் இவரை கழ்வதே கண்டீர் இவர் தமது பூக்கோள மேனி. அந்த இடத்துல இவருங்கிற சொல்ல திரும்ப திரும்ப பயின்று வருது. எல்லாம் ஒரே பொருள் சிவபெருமானே குறித்து நிற்கிது. அதனால அது சொல் பொருள் பின்வரும் நிலை அணி. விளக்க முடியுதுங்களா? செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை. அதில் செல்வம் 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 திரும்ப திரும்ப வருது. எல்லாமே அந்த நிதியை குறித்தே வந்து நிற்கிது. அதே மாதிரி பற்றான் என்றாரே பற்றா பாவமே பற்றுக பற்றற்றான்
பற்றினை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல் பொருள் பின்வரும் நிலை. ஏன்னா பற்றுங்கிற ஒரு அர்த்தத்தை தான் திரும்ப திரும்ப கொண்டு வருது. இது மாதிரி இங்கே என்ன பாருங்க, மதி என்கின்ற சொல்லு ஒரே பொருள் வரல, வேறு பொருள் கொண்டு வந்து நிற்கிது. பார்ப்போம். மதியா அடல் அவுணர். அவுணர்னா அசுரர்கள் அர்த்தம். அமணர்னா தான் சமணர். அவுணர்னா அசுரர்னு அர்த்தம். அவன் என்ன பண்ணல, இறைவனை வழிபாடு செய்யவில்லை, இறைவனை மதிக்க இல்லையா? மதிச்சான். திரிபுர அசுரர்களும் சுவாமி வழிபாடு பண்ணித்தான் அந்த வரத்தையே பெற்றான். சிவபூசகர்கள் அவங்க 3 பேருமே. ஆனால் அந்த சிவபூஜை செய்து கொண்டிருந்த பலனாலே அந்த திரிபுர சம்ஹாரத்தை நிகழ்த்த முடியவில்லை யாராலுமே. சிவபூஜை செய்கிறவர்களுக்குரிய பலம் இருக்கிறதுனாலே அவர்களை யாராலும் வீழ்த்த முடியாது, அழிக்க முடியாது என்பதனால எந்த தேவர்களும் மயங்குகின்றான். அப்போ திருமால் ஒரு யோசனை பண்ணுகின்றார். தான் ஒரு புத்த கோலத்தில் சென்று நாத்திய வேடம் பூண்டு கொண்டு வேத நிந்தனை செய்து சிவநிந்தனை செய்து சிவ வழிபாடு செய்யாதீர்கள் என்று சொல்லி அவர்களை திசை திருப்பி அவரிடத்தை சிவபூசையிலிருந்து விளக்குகின்றான். திருமால் விளக்குகின்றான். இதுதான் புத்தர். நம்ம பாஞ்சராத்திரி மறுதலை என்று ஒரு பகுதி நமக்கு சித்தியாரில் வரும். அதில் பார்த்தீங்கன்னா அருணசிவாச்சாரியார் வைஷ்ணவர்களை பார்த்து கேட்பார், நீங்கள் பகவத்கீதையை மட்டும் பிரமாண நூலாக கொள்ளுகிறீர்கள், அது திருமால் கொடுத்த நூல் என்பதனாலே தானே, அதே போல் புத்தருடைய நூலையும் நீங்கள் பிரமாணமாக கொள்ள வேண்டியது தானே, அதுவும் புத்த அவதாரமும் உங்கள் அவதாரம் தானே அப்படின்னு கேட்குறார். அதனால் அதை நம்ம அங்கே சிந்திப்போம். அப்படி புத்தனாக சென்று அவர்களை மதிமயக்குகின்றார். அப்போது சுவாமி திரிபுர சம்ஹாரம் செய்கின்றார். அப்போவும் கூட உள்ள 3 பேர் அங்கே சிவபூசை விடாமல் இருக்கின்றான்னு பார்க்குறோம். அந்த 3 பேருக்காகவும் சாமி அவர்களுக்கு நல்ல பதவிகளை கொடுக்கின்றார் என்று பார்க்குறோம். இது ஞானசம்பந்த பெருமானார் திரு அண்ணாமலை தேவாரத்தை சொல்கிறாங்க. பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள் 3 புறங்கள் எரித்த என்று 3 அருள் செய்தான்னார். 3 புறங்கள் எரித்த என்று 3 அருள். அந்த 3 பேர் உள்ள பூஜையை கைவிடாமல் இருந்தான். இந்த 3 பேருக்கும் சாமி அருள் பண்ணார். அந்த 30 அசுரர்களுக்கு தாரகாட்சன், கமலாட்சன், வித்யன்மாலின்னு பேர். இந்த சிவபூஜை விடாத 3 பேருக்கு சுனீலன், சுதமதி, சுதகீர்த்தின்னு பேர். இந்த 3 பேரும் சிவபூஜை விடாதவர்கள். ஒரு 3 பேருக்கும் சுவாமி வாயிற்காப்பாளன் முதலிய பதவிகள் எல்லாம் கொடுத்தாருன்னு பார்க்குறோம். எதுக்கு சொல்ல வந்தேன், இறைவனை வழிபாடு செய்யாது மதிக்காமல் இருந்த அடல் உணர்னார். அடல் என்கின்ற வார்த்தை எதை குறிக்குது? திண்மையை குறிக்குது, சக்தியை குறிக்குது. அடல் விடைப்பாக அபல குத்தா திருசிப்பா அடல் விடைப்பாகன்னார். அடல் விடைனா ரிஷபம் எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு? நோஞ்சாரட்டா இருக்குமா? பார்த்தாலே பயமா இருக்கு இல்லையா? காலமட்டை பார்த்தா எல்லாருக்கும் கிட்ட போய் எல்லாம் தொடுவாங்களா? பார்த்தா பயமா இருக்கு இல்லையா? அதான் அடல். அந்த திண்மை, வலிமை, கொடுமை இதையெல்லாம் காட்டுவது இந்த அடல் என்கின்ற வார்த்தை இல்லை. அடல் விடைப்பாக அப்படின்னார். அப்போ அடல் அகுணர் மாமதில் 3 அட்ட, அதான் திரிபுர சம்ஹாரம். அற்றனா அழித்தன்னு சொல்லியிருக்கார் ஏற்கனவே. மதியார் வளர்சடையினானை, மதியார் வளர்சடை இது நிலாவை குறிக்குது. கீழே வந்த மதி என்பது மதிக்காமையை குறிக்குது. இப்ப இருக்கிற டிசோபீடியன்ட் இல்லையா, அதுதான் அந்த மதி. மதியா கீழே உள்ள ஃபர்ஸ்ட் அதை குறிக்குது. 2வது வந்திருக்கக்கூடிய மதி என்பது நிலாவை குறிக்குது. இறைவனுடைய சடையில நிலா வைத்திருக்கிறார் என்பது. மதியார் வளர்சடையினானை மதியாலே என்பாக்கையால் இகழ்த்துவரே. மதியாலேனா அறிவினாலேன்னார் இல்லையா? அறிவு, ஒருவன் அறிவுடையவனாக இருக்கான் என்பதற்கு என்ன ஆதாரம் இல்லையா? அறிவினார் அருள்கள் செய்தார் திரு ஐயார அமர்ந்த தேனைனார். அப்படிதான் அறிவினார் அருள்கள் செய்தார்னார். திருவையாறுல அற்புதமான குறிப்பிடுற அப்பர் சுவாமி. சுவாமி எப்போ அருள் கொடுப்பார்? அறிவு இருந்தால் அருள் கொடுப்பார். அறிவு இல்லாதவனுக்கு அருள் கிடையாது. என்ன அறிவு? சிவபெருமானே கர்த்தா என்கின்ற அறிவு. உலகத்தில் உள்ள எல்லா நூல்களும் சொல்வது என்ன? இறைவன் மீது வைக்க வேண்டிய அன்பை பற்றி தான் பேசுகிறதுனா. பலகலை ஆகமம் வேதம் யாவையினும் கருத்து பதிவு சுபாசம் தெரித்தல் என்பது சித்தியார் நம்முடைய சிவபிரகாசத்தில் சொல்கிறார். வேத நூல், சைவ நூல், 2 நூல், வேறிருக்கும் நூலை பற்றி விரித்த நூல்கள் அப்படின்னார். பலகலை அது உள்ளநிறை கலைத்துறைகள் ஒழிவின்றி பயின்றவற்றால் தள்ளுவடித்து அறிந்த பொருள் சிவன் கழிவில் செறிவு அப்படிங்கிறார். அப்போ இறைவனுடைய எல்லாம் படிச்சிருக்கோங்கிறதுக்கான அர்த்தம் என்ன? சிவபெருமானை உலகத்துக்கு கர்த்தா என்பதை புரிந்து கொள்வதற்கு தான் இருக்குது. ஒன்றுமே படிக்கிறனாலும் சிவபெருமானை வழிபாடு பண்ணால் அவர் தான் அறிவாளி. இதைத்தான் சைவ சமயம் சொல்லுகின்றது. அங்கமாலாம் குறைந்தழுகு தொழுநோயராய் ஆவுரித்து தின்றழும் புலையரேனும் கங்கைவார் சடைகறந்தார்க்கு அன்பராகில் அவர் கண்டீர் நாமணங்கும் கடவுளார் என்ன அப்படின்னாங்க. ஒன்றும் படிக்கல, மழைக்கு கூட பள்ளியிடம் பக்கம் ஒதுங்கலை, பள்ளிக்கூடம் கிடையாது, ரூரல் ட்ரைப் அது. இன்னைக்கு கணப்பநாயனர் குரு பூஜை தானே, இன்னைக்கு தானே குரு பூஜை. கணப்பநாயனர் மிருகசீரிஷம், தை மிருகசீரிஷம். இன்னைக்கு கணப்பநாயனார் எந்த பள்ளிக்கூடம் போனார், என்ன படித்தார்?
ஒன்றும் கிடையாது. காட்டு மராண்டி. கொல்லு குத்து எனும் கொள்கையே தலைநின்றுள்ளான்னார், கொடுமையே தலைநின்றுள்ளான்னார். கொல்லறி குத்து என்னும் கொடுமையே தலைநின்றுள்ளான்னார். வேடர்கள் எப்படி இருப்பாங்கிறத சுந்தரமூர்த்தி சாமி காண்பிக்கிறார். பசுக்களே கொன்று தின்னும் பாவிகால் உயிர்கொலை அஞ்சாருங்கிறார். முசுக்கள் போல பலவேடர் இனிய முருகன் மூண்டி நாம் மாநகரில் இசுக்கழிய பைக்கம்புக்கு எத்துக்கு இங்கிருந்து எப்பெருமானிலே கேட்கிறார் சுந்தரமூர்த்தி சாமி. பசுக்களே கொன்று தின்றுவர்களும் பாவி, இதெல்லாம் சொல்ல உயிர்களை கொலை பண்ணி சாப்பிட்றவங்க வேடுவர்கள் அப்படிங்கிறாங்க இல்லையா. எப்பொழுதுமே உங்களுக்கு அருள் வார்த்தைங்கிறது தெரியவே தெரியாது. அதை புடி, அதை கொள்ளு, அதை வெட்டு, அதை கிழி, அதை உரி, இப்படித்தான் அவர்களுடைய அந்த சுடு அந்த சொற்களே அதை வந்து வேற சொற்களே கிடையாது. ஏன்னா அதுதான் அவருடைய தொழில் சம்பந்தப்பட்ட வழி. அதனால தான் ஞானசம்பந்த பெருமானார் இந்த பெண்களை சொல்கிறார். வேட்டுவ பெண்களை சொல்லும்போது திருவண்ணாமலை தேவாரத்தில் வெஞ்சொல் பேசும் வேட மடவார் அப்படின்னார். அந்த திருவண்ணாமலை மேல இப்படி வேட்டுவ பெண்கள் எல்லாம் இருக்கிறாங்க, குறிஞ்சி நில பெண்கள் இருக்கிறாங்களா, என்ன பேசுவாங்களா எப்பொழுதும்? அன்பா வாங்க, உட்காருங்க, அமருங்க, அப்படி சொல்லுவாங்க. அது உட்கார், ஓ இரு, அதை விடு, அப்படிதான் பேசுவாங்களாம். ஏன்னா எப்போதும் அதட்டியே பழக்கம், விலங்குகளை மிரட்டி அவர்களுக்கு பழக்கம். அதனால வெஞ்சொல் பேசும் வேடமடவார்னார் ஞானசம்பந்தர். அந்த பெண்களை பற்றி பேசும்பொழுது வெஞ்சொல் பேசும் வேடம். அவங்க என்ன பண்றாங்க? கொல்ல வம்மின் என்று அவங்கள என்ன பண்றாங்க? திருவண்ணாமலையில் அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அருவியில் கிடைக்கக்கூடிய அந்த மணி முத்து முதலியவற்றெல்லாம் சேகரித்து குவித்து வைத்திருந்து இங்கிருந்து கீழே இருந்து சமநில பகுதியிலிருந்து போறாங்க பாருங்க மலை மேல அன்பர்கள். அவர்களிடத்தை இதை வந்து வாங்கிக் கொள்ளுங்கள், இதை வந்து வாங்கிக் கொள்ளுங்கள், இதை வந்து வாங்கிக் கொள்ளுங்கள்னு அப்படி கூப்பிட்டு விற்பனை செய்கின்றார்கள் என்ற அற்புதமான காட்சியை சேகர் ஞானசம்பந்த பெருமான் காமிக்கிறார். இது திருவண்ணாமலை தேவாரம். ஆக்சுவலாக வந்தேன் அப்போ கண்ணப்ப நாயனாரை பற்றி பேசிட்டு இருந்தோம். அப்படி கொள்ளேரி குத்து என்னும் கொடுமையே தலைநின்றானாகி அந்த கண்ணப்ப நாயனாரை பார்த்து சுந்தரமூர்த்தி சாமி பாடுறாங்க, கலைமலிந்த சீர் நம்பிங்கிறார். அவர் பார்த்து ஒரு வார்த்தை கூட நல்ல வார்த்தை பேச தெரியாது அவருக்கு. ஆனால் அவரை போய் என்ன சொல்றாரு? கலைமலிந்த சீர் நம்பி. சார் 10 டிகிரி வாங்கினா உலகத்தில் இருக்கிறேன், அவளை பார்த்துல சார் கலைமலிந்த சீர் நம்பின்னு சொல்லணும். அவர் சொல்லலை இல்லையா, கண்ணப்ப நாயனார் சொல்லுகின்றார். அந்த கண்ணப்ப நாயனார் தான் கண்ணப்பன் ஒப்போதோர் அன்பின்மை கண்டபின் அப்படின்னார் மணிவாச பெருமான். இறைவன் என்னையும் ஆட்கொண்டான். இறைவன் நம்மளை ஆட்கொள்வதற்கு என்ன சார் கண்டிஷன்? கண்ணப்ப நாயனாரை போல அன்பு இருந்தா ஆட்கொள்வாருங்க மணிவாச பெருமான். ஆனா என்னையும் ஆட்கொண்டிருக்காரு, என்கிட்ட கண்ணப்ப நாயனாரை போல அன்பு இல்லை அப்படிங்கிற கண்ணப்ப நாயனார் பெருமை அப்படி இருக்குது. சொல்ல வந்த அறிவு என்பது இறைவன் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை பொறுத்து தான் அளவிடப்படுகிறதை பொறுத்து, நாம் படித்திருக்கக்கூடிய நூலை பொறுத்தோ நம்மகிட்ட எவ்வளவு நாலேஜ் இருக்குங்கிறத பொறுத்தோ கிடையாது அப்படிங்கிறது தான் மதி ஆளே அப்படிங்கிறார். மதி என்பது இந்த இடத்துல நாலேஜ், ஞானத்தை குறிக்குது, அறிவை குறிக்குது. அப்போ மதியாளே என்பாக்கையால், என்பாக்கையான என்பினாலே அமைக்கப்பட்டதாகிய இந்த உடம்புன்னு அர்த்தம். என்புனா என்னது? எலும்புன்னு அர்த்தம். என்பதோல் போர்த்திய உடம்புன்னு திருவள்ளுவர் இல்லையா. என்பதோல் போர்த்திய உடம்புனா என்ன? உடம்பை பற்றி சொல்லுங்க. அன்பில் அதானே, அன்பிலார் எல்லாம் தமக்குரிய. அன்னைக்கு கூட இந்த பாட்டு இதே திருக்குறள் சந்தேகம் வந்துச்சு. எந்த திருக்குறள்? அன்பின் வழியது உயர்நிலை அகதிலார்க்கு என்பதோல் போர்த்திய உடம்பு என்று காட்டுகிறார் திருவள்ளுவர். உலக உயிர்கள் மீது அன்பு வைத்திருக்கக்கூடியவனும் இறைவன் மீது அன்பு வைத்திருக்கக்கூடியவனும் தான் என்னது? உயிர் வாழுகின்றான் என்று அர்த்தமாகுது. மற்றவர்கள்லாம் என்னது? வெறும் எலும்பு மேல தோலை போத்தி வச்சிருக்கிறது மாதிரிதான் அர்த்தம் அப்படின்னு திருவள்ளுவர் அபிப்பிராயப்படுறார். இன்னொன்று சொல்லுகின்றார், என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் அப்படிங்கிறார். என்பில்லாத உயிர்களாகிய எலும்பு இல்லாத உயிர் புழு, அந்த புழு நல்ல சித்திர மாச வெயிலத்துக்கு தரலப்பட்ட என்ன ஆகும்? துடிக்கும். அப்படி நான் துடிக்கிறேங்கிறார் மணிவாச பெருமான். இது ஞாபகம் எனக்கு. பெருமானே உன்னை பத்தின சிந்தனையே அப்பொழுது இருக்கு, உன்னுடைய திருவடியை வந்து அடையணும்னு எனக்கு விருப்பமா இருக்கு. எல்லாமே நான் தீட்சை வாங்கிட்டேன், பூஜை பண்றேன், ஞான தீட்சை ஆகிடுச்சு, எல்லாம் பண்ணிட்டேன். அதனால என் மனசு அப்படி அழைப்பாயிரத. ஒரு அழகான ஒரு ஏதோ ஒரு கண்ணுக்கு கவர்ச்சியானு வந்ததுன்னா அது அழைப்பாயிரது, அதை பார்க்கணும், அது நமக்கு கிடைத்தா சந்தோஷமா இருக்குமே அப்படிங்கிற எண்ணத்தை என்னால் விடவே முடியல. எனக்கு இந்த பக்கம் உங்ககிட்ட வரணும் ரொம்ப பிரியமா இருக்கு, ஆனா இந்த பக்கமும் என்னை பிடிச்சி இழுக்குது. இப்படி ரெண்டு பக்கமும் தவிக்கிறேன். எனக்கு எது உறுதின்னு தெரியுது. அதாவது எது உறுதின்னு தெரியாம போறது கூட தப்பு கிடையாது. இதுதான் உறுதி பொருள் மெய்ப்பொருள் இதுதான் தெரிஞ்சதுக்கு பிறகு தப்ப நோக்கி போறோம்னா அது எப்பேற்பட்ட சிந்தனை. அதைத்தான் மணிவாசகர் தன்னை பதிவு பண்றார். இருதலை கொள்ளி எறும்பு இல் ஒத்து
வினை பிரிந்த விரிதலையேனை அப்படின்னார். ரெண்டு பக்கமும் எரியக்கூடிய கொல்லிக்கட்டையில் நடுப்புற மாட்டிக்கிட்ட எறும்பு போல நான் தவிக்கிறேன் கிடந்துங்கிறார். அதோட இன்னொரு உதாரணம் சொல்லாங்க அங்கே போனேன். எறும்பிடை நான் கூழ் என புலனால் அளப்புண்ட வெறுந்தமியனா தன்னை அப்படி உருவகப்படுத்துறார் சாமி. எறும்பு கிட்ட மாட்டிக்கிட்ட ஒரு பச்சை புழு போல அது நறுக்கு நறுக்கு 4 பக்கம் அடிச்சா என்ன பண்ணுவது? ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதோடைய நோக்கம் எங்கேயோ போய் சேரணும்னு இருக்கும். ஒரு எறும்பு கூட்டத்திட்ட மாட்டிக்கிட்டதுன்னா அந்த புழு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி நான் இந்த புலன்களிடத்தை மாட்டிக்கொண்டிருக்கிறேன் என்று அங்கே காட்டுகின்றார். எது சொல்ல வந்த அந்த என்பில்லாதனைங்கிறத ஞாபகம் வந்துருச்சு. என்பில்லாதனை வெயில் போல காயுமினர். இப்போ எலும்புனாலே ஆக்கப்பட்டதாக இந்த உடம்போடு அர்த்தம். கால் கொடுத்து இரு கையேற்றி அப்படின்னார் அப்பர் சாமி. எப்படி வீடு கட்டுவாங்க? கால் கொடுத்து முதல்ல கால் போடுவாங்க, அப்புறம் கால் மேலே கையை அப்படி இப்படி போடுவாங்க, அப்படி தானே? கால் கொடுத்து இரு கையேற்றி, அப்புறம் உதிர வான் சுவர் எடுத்துனார். சுவர் எடுப்பாங்களே, அதில் என்ன பண்ணுறாங்க? இந்த சதையினால சுவர் எடுத்து மால் கொடுத்து ஆவி வைத்தார் அமரை காடனாரேன்னார் அப்பர் சாமி. இந்த உடம்பு எப்படி தயார் பண்ணுறார் சாமி நமக்காக அப்படிங்கிறது ஒரு வீடு கட்டுறதுக்கு ஏற்ப அதை அழகாக காமிப்பார். திருமறைக்காடு தேவாரத்தில் திருநேரி செய்ய நினைக்கிறேன். திருநேரிலே திருவத்தமான நினைவில் கால் கொடுத்து இரு கையேற்றி விருத்தம் தான் விருத்தத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அப்படி என்பு ஆக்கையால் இகழாது எத்துவரே. இகழாதுன்னு அம்மா திருப்பி சொல்றாங்க. சிவபக்தியினுடைய தன்மை இவங்க ஸ்தாபிக்க வந்த காலகட்டத்தில் பெருமானுடைய கோலத்தை இகழக்கூடியவர்கள் பல பேர் பார்க்குறோம். ஞானசம்பந்த பெருமான், சுந்தரமூர்த்தி சாமி ஞானசம்பந்த பெருமான் பாடுறார் திருக்கடவுர் தேவாரத்தில். தமிழெல்லாம் சாமி பார்த்து எப்படி சொல்லுவான்? பேய் என்ன வருவான் பெரிய பெருமான் அடிகள் என்ன பேய்னு எல்லாம் பயந்து விடும்படியாக சாமி இருக்கிறார். ஏன்னா பேய் என்ற இவர் கோலமே அப்படித்தான் இருக்குது. யாவராலும் விளக்கத்தக்க பொருட்களே அவர் அழிந்து கொண்டிருக்கிறார். யாவராலும் விளக்கத்தக்கத்தில் செல்லுவதற்கு அஞ்சக்கூடிய இடத்துல இவர் இருக்கிறார். அதனால இப்படி இகழத்தக்க குணத்தோடு இருக்கிறாரே என்று எண்ணி இகழாதீர்கள், அவருடைய பெருமை உங்களுக்கு புரியாது என்று இகழாது ஏத்துவரேல் இவ்வுலகில் என்பாக்கையாய் பிறவார் ஈண்டு. திரும்பவும் பிறவிக்கு வரமாட்டாங்க. இந்த உலகத்தில் திரும்பவும் என்ன பண்ண மாட்டாங்க? என்பாக்கையா பிறக்க மாட்டாங்க. திரும்ப என்பாக்கைன்னு ஒரே பொருள் குறித்து வந்திருப்பார் இந்த பாட்டில். அப்போ இந்த பாட்டில் 2 அணி பயின்று வந்திருக்கு. சொல் பொருள் பின்வல் நிலை வந்திருக்கு, சொல் பின்வரும் நிலையும் பயின்று வந்திருப்பார் இந்த பாட்டில். இல்லைங்க இதில் சொல்றது கஷ்டப்பட்டு போடலாமா? ஈண்டு ஒளி சேர் வானத்து எழுமதியை வாளரவம் தீண்ட சிறுகியதே போலாதே புண்டதோர் தாரேறு பாம்புடையான் மார்பில் தழைத்திலங்கு கூரேறு கார் என கொம்பு. பெருமானுடைய கோல வர்ணனை இது. ஈண்டு ஒளி சேர்வானத்து எழுமதியை, நிலா ஒளியை கொடுக்குதா அல்லது நிலாவுக்கு ஒளி சேருகிறதா? இந்த பாட்டில் பாருங்க, அம்மா வேற மாதிரி சொல்றாங்க. ஒளி சேர்வானத்து ஒளிமதி எழுமதினார். அப்போ 2 உலகியல் பொருள் ஒன்று சொல்லலாம், அருளியல் பொருள் ஒன்று சொல்லலாம். நிலாவுக்கு இயல்பாகவே சுயப்பிரகாசம் உண்டா? நிலானா என்ன பொதுவா? நிலாங்கிற சொல்லி எதை குறிக்குது? நிலானா என்ன? சந்திரன்னா என்ன? என்ன ஒளி? அது சரி. நிலாங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? சந்திரன்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? இல்லைன்னா ஒளின்னு அர்த்தம். ரைட், வெரி குட். சந்திரனோட கிரகணத்துக்கு பேர் தான் நிலான்னு பேர். நிலவுன்னா அவருடைய ஒளிக்கு தான் அர்த்தம். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? நிலானாலே அந்த சந்திரன் நினைத்துக் கொள்கிறோம். சந்திரன் எடுத்து புறப்பட்டு வருது பாருங்க, நமக்கு வரக்கூடிய இந்த வெளிச்சம், மூன் லைட்டுக்கு பாருங்க, அந்த லைட்டுக்கு பேர் தான் நிலா. நிலாவை உடையது சந்திரன். விளக்கம் புரியுதா? சூரிய ஒளியை உடையது சூரியன். அதே மாதிரி சந்திர ஒளிக்கு பேர் தான் நிலான்னு பேர். விளக்கம் புரியுது சொல்றது? சந்திரன் தான் அந்த பொருள், ஆப்ஜெக்ட். சந்திரனாக இருக்கக்கூடியதாகிய அந்த கிரகம், இந்த கிரகத்துக்கு சந்திரன் பேர். அதுக்கு தான் மதின்னு பேர். அதுல இருந்து புறப்பட்டு வரக்கூடிய ஒளிக்கு பேர் என்னது? நிலான்னு பேர். பொருள் பன்மொழின்னு வச்சுக்கிட்டு தான் அது ஆகு பெயர் ஆயிடுச்சு. அதுல ஒளி பயன் ஆகு பெயர்னு பேர். அது ஒளி அதுக்கு பயனாகி வந்திருக்கு. கிரகத்தோட பேர்
அதுலேருந்து புறப்பட்டு வரக்கூடிய ஒளி. இப்போ புறப்பட்டு வர ஒளியும் கூட அது என்னது இல்லை, அதோடைய சுயமான ஒளியா? சூரியனுடைய வெளிச்சத்தினாலே சந்திரனில் ஏற்படக்கூடிய பகல் பொழுதைத்தான் நம்ம இங்கே பார்க்குறோம். நம்ம தானே சந்திரனில் ஏற்படக்கூடிய பகல் பொழுது நமக்கு இங்கே பிரைட்டாக தெரியுது. அந்த வெளிச்சம் இது வரைக்கும் ட்ராவல் ஆகுது, ரிஃப்ளெக்ஷன் ஆகி இங்கே வருது. அதைத்தான் நம்ம நில ஒளின்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். அது நிலவுக்கு தனியாக ஒரு ஒளி இல்லை. அதனால தான் ஒளி சேர் வானத்து எழுமதி அப்படின்னு சொன்னாலும் சரிதான். ரெண்டாவது, நிலவுக்கே ஒளியை கொடுக்கறது யாரு? இறைவன். அப்படி சிரசில் இருக்கிறதுனால ஒளி சேர் மதி அப்படின்னு வச்சுக்கிட்டா பொருள் கரெக்ட். எப்படினாலும் வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஈண்டு ஒளி சேர் வானத்து எழுமதியை வாழரவம் திண்ட சிறுகியதே போலாதே. அம்மா வேற ஒரு பொருளை பார்க்குறாங்க, நிலா மாதிரியே சாமி கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு பொருளை பார்க்குறாங்க. நிலா எப்படி இருக்குது? இப்படி வளர்த்திட்டு இருக்கா. பரதநாட்டியத்தில் இப்படி தான் அபிநயம் காமிப்பாங்க பார்த்துருக்கீங்களா? நாட்டியம் ஆடுறவங்க சாமியை சத்திர சூடன்னு வரி வருதுன்னா அதில் இப்படி காமிப்பாங்க. சாமி இப்படி தான் காமிப்பாங்க. இப்படி தானே இருக்கு நிலா, கூணல் வெண்பறை போல இப்படி வளர்த்திட்டு இருக்கு. ஸ்மைலி மாதிரி இருக்கு. ஸ்மைலி இப்படி போடுறோம் இல்லையா, இது மாதிரி. அதனால தான் அப்பர் சாமி வந்தாங்க, முன்மாலை நகுதிங்கள் முகிழ் விலங்கு முடிச்சென்னிங்க. மாலை பொழுது சிரிக்கிறது மாதிரி இருக்குது அந்த புறையை பார்த்தா. மாலை பொழுது ஒரு புறை இருக்குன்னா அது ஸ்மைலி, மாலை பொழுது சிரிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. முன்மாலை நகு, மாலை நகு திங்கள்னா என்ன ஒரு கற்பனையை பாருங்க. ஒரு நாள் அப்படி செஞ்சுருக்கிறோம் நம்ம, மாலை பொழுது சிரிக்கிதுட்டு பாருங்க. சொன்னதே வரைஞ்சே காமிச்சிருக்காங்க. பொன்மாலை நகுதிங்கள் முகிழங்கு முடிச்சென்னி பொன்மாலை மார்வணியன் புதுநலங்கொண்டு நிகழ்வான. இதே மாதிரி உருவகப்படுத்துவாங்க. திரு விழிமழை தேவாரத்தில் ஞானசம்பந்த பெருமான் இப்படி பலவிதமான உருவத்தை காமிப்பார். அதில் ஒன்று, அந்த வீழிமிழையே ஒரு பெண் போல உருவப்படுத்துவார். அற்புதமான பாட்டு. திருவீழிமிழையே ஒரு பெண் போல உருவப்படுத்துவார். முதல் திருமுறையில் இருக்கிறது நேரா குறிஞ்சி பண்ணு. மூணாவது பாட்டு நான் சொன்ன பதிகத்தை முதல் திருமுறை 132வது பதிகத்தில் மூணாவது பாட்டு ஞானசம்பந்தருடைய தேவாரத்தில் திருவேழிமிழை தேவாரம் மேரா குறிஞ்சில் சாமி பாடுறாங்க. இந்த திருவேழிமிழையே ஒரு முகம் போல இருக்குங்கிறாங்க. அந்த ஊரே ஒரு முகமாக இருக்கு. முகத்தில் என்னென்ன உறுப்பு இருக்கும்? கண் இருக்கும், மூக்கு இருக்கும், வாய் இருக்கும், இதெல்லாம் இருக்குமா? இதெல்லாம் அந்த ஊரில் எப்படி இருக்குங்கிறத கடறோம். நல்லா பதிங்க. அது பாட்டுல எழுந்து உலகை நலிந்துழலும் அவுணர்கள் தம் புறம் மூன்றும் எழிற்க நாடி உழுந்துருளும் அளவியினுள் எரிகொளவன் சிலை வளைத்தோன் உறையும் கோயில் அப்படின்னு திரிபுர சம்ஹாரம் செய்த சுவாமி இருக்கிற ஊர் எந்த ஊர் தெரியுமா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இதில் இன்னொரு குறிப்பு கொடுக்குறார். சாமி திரிபுரத்தை எவ்வளோ நேரத்தை சம்ஹாரம் பண்ணாரா? கண்ணாடியில் உளுந்த விட்டா எவ்வளோ வேகமாக கீழே விழும். போய் கண்ணாடி வச்சிருக்கீங்க, முகமாகிற கண்ணாடி, அதில் உளுந்த விட்டா சரக்குன்னு எவ்வளோ வேகமாக அது கீழே விழுந்துருமோ அவ்வளோ டைம் தான் எடுத்துக்கிட்டாரா சாமி திரிபுரத்தை சம்ஹாரம் பண்ணுவது. இதை பற்றி நம்ம குரூப்பில் கூட ஒரு நாள் பதிவு போட்டுருதுன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் ஒரு தடவை உளுந்து காய வச்சுட்டு இருந்தாங்க. போன வருஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ என் பையன் கண்டிப்பாக போன வருஷமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு வருஷம் இப்போ தான் வருது, அடுத்து தான் இப்போ தான் உளுந்து போடுறாங்க. உளுந்து மாடியில், எங்கள் வீட்டு மாடியில் காய வச்சுட்டு இருக்கும்போது என் பையன் அங்கே இருந்த கண்ணாடி எடுத்து உளுந்து வச்சு விளாண்டுட்டு இருந்தான். அப்போ அந்த கண்ணாடியில் அந்த உளுந்து அவன் அள்ளி அள்ளி போட்டுட்டு இருக்கும்போது எனக்கு இந்த தேவாரத்தை குறிப்பு பண்ண ஞாபகம் வந்து அவனே அதை ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டு இதை சொல்கிறார் பாருங்க சாமி. உழுந்துருளும் எழிற்கண்ணாடி உழுந்துருளும் அளவை. எவ்வளோ நேரம் அதுக்காகும்? இது கூட கிடையாது. உளுந்தே ரொம்ப ஷைனிங்கான ஒரு பொருள் உருட்டிக்கிட்டு முடியாந்துடும். அதை கண்ணாடியில் போட்டால் அந்த வேகத்துக்குள்ள சாமி புறத்தை அறிவிச்சுட்டாருங்கிறார் ஞானசம்பந்தர். கொள் எரிகொளவன் சிலை வளைத்தோன் உறையும் கோயில். என்ன ஊரு? கொழுந்தரளம் நகை காட்ட
கோகணதம் முகம் காட்ட கொதித்து நீர்மேல் விழுந்த கயல் விழி காட்ட விற்பவளம் வாய்க்காட்டும் மழலையாமே. முகத்தோட உறுப்புகள்லாம் அந்த ஊர்ல இருக்குங்கிறத காமிக்கார். என்னென்ன? கொழுந்தரளம் நகை காட்ட. தரம்னா முத்து. அந்த ஊர்ல முத்துக்கள்லாம் செதறி கிடக்குது எங்க பார்த்தாலும் நிலத்துல வளமையினால. பெண்களுடைய பல்லழகுக்கு எதை உண்மை காமிப்பாங்க? முத்துக்கள் போல பல்லு இருக்குங்க. அப்படி வாய் அழகு அந்த ஊர்ல தெரியுதுங்கிறார். கொழுந்தரளம் நகை காட்ட கோகணதம் முகம் காட்ட. கோகணதம்னா என்ன? தாமரைப்பூ. வெரி குட். கோகணதம்ங்கிறது எந்த இதில் படிச்சிருக்கீங்க? உண்மையிலக்கத்தில் வருது. ரைட், வெரி குட் வெரி குட் இல்லையா? அதனால கோகணதம் முகம். தாமரைப்பூ முகத்துக்கு ஓமம் எப்பொழுதுமே. தாமரைப்பூ அந்த ஊர்ல பூத்து இருக்கிறதுனால முகம் போலவே இருக்கு அந்த ஊர். அடுத்தது குதித்து நீர்மேல் விழுந்த கயல் விழிகாட்ட. எப்போதும் அந்த ஊர்ல மீன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அப்படி துள்ளி துள்ளி குதிக்கிறதுனால மீன் எதுக்கு ஓமை? எப்பொழுதுமே கண்ணுக்கு ஓமை. அதனால கண்ணு அந்த ஊர்ல தெரிகிறது. அடுத்தது விற்பவளம் வாய்க்காட்டும். பவளம் பவளம் விற்பவளம். பவளம் செதறி கிடக்கு. பவளம் நிறம்ங்கிறது பெண்களுடைய அந்த உதட்டுக்கு ஓமைங்கிறதுனால இப்படி எல்லாமே அந்த ஊர் இருக்கிறதுனால வாய்க்காட்டும் மழலையாமே சாமி பாடுறாங்க. பதிகம் பாருங்க. மேகராக குறிஞ்சி பதிகம் முக்கியமா திருவேழிமலை, திருவையாறு, கழுமலம், இந்த 3 இது திருமுதுகுன்றம், 3 பதிகத்தையும் அப்படியே ரசிக்கணும், எடுத்து உட்கார்ந்து படிக்கணும், என்ஜாய் பண்ணணும். அந்த பதிகங்கள் அவ்வளவு இலக்கிய சுவை, அவ்வளவு டேஸ்ட் அதில் காத்திருக்காட்டாம். முத்து உழைப்பையும் முதுகுன்றேன்னார். திருமுதுகுன்றம் விருத்தாச்சலத்தை பற்றி பாடும்போது ஞானசம்பந்த பெருமான் குறவர் பெண்கள்லாம், குறத்தி பெண்கள், அது முதுகுன்றங்கிறது ஆக்சுவலாக மருதநிலத்தலம் இப்பொழுது அது. ஆனால் அவர்களுக்கு எல்லாருமே ஞானசம்பந்த பெருமானும் சரி, சுந்தரமூர்த்தி சுவாமி சிலமும் சரி, எல்லாருமே அது முதுகுன்றத்தை குறிஞ்சிலமாக தான் பாடியிருக்கிறாங்க. ஏன்னா அது சூக்குவமாக அங்கே மலை இருக்கிறதாக ஐதீகம். முத்தாய் உலகுக்கெல்லாம் முது குன்று அமர்ந்தவனேன்னு சாமி சுந்தரமூர்த்தி சாமி பாடுறாங்க. அதை கீழே இருந்து இருக்கக்கூடிய அந்த சூக்குவமான மலையினுடைய உச்சிலத்தை முதுகுன்றத்து பெருமானார் எழுந்திருக்கின்றார்னு குறிப்பு இருக்குது. அதனால குறிஞ்சிலமாக தான் சுவாமி எல்லாருமே பாடுறாங்க. முக்கியமாக ஞானசம்பந்தர் அதை குறிஞ்சில கருப்பொருளாக வச்சு தான் பாடுவார். இந்த குறவர் பெண்கள்லாம் அங்கே சின்ன பிள்ளைங்கள்லாம் விளையாடுதுங்க. என்ன விளையாடுது? முத்து கொழித்து மணி கொழித்து பாரு. திருமுறத்தால் பெண்கள் என்ன பண்ணுறாங்க? சின்ன பிள்ளைங்களாம் சோறாக்கி கறியாக்கி விளையாடுறாங்க. ஐ மீன் இந்த எப்படி சொல்லுவாங்க, அதை சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கு செப்பு சாமான் வச்சு சோறு கறியாக்கி கூட்டாஞ்சோறு ஆக்குறதுன்னு சொல்லிக்கலைங்க. எங்கள் ஊரில் சோறாக்கி கறியாக்கின்னு சொல்லுவாங்க. சோறாக்கி விளையாடுறது, கறியாக்கி விளையாடுறது. சின்ன சின்ன பாத்திரம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் மண்ணள்ளி போட்டு தண்ணியை ஊற்றி சோறு இதுதான் வடித்து வைக்கிறது. கொஞ்சம் இலையெல்லாம் ஓடி போட்டு இதுதான் குழம்புன்னு வைக்கிறது. கொஞ்சம் செங்காப்பட்டையை ஐ மீன் அந்த செங்கல்ல இழைச்சி அதில் ஒரு பவுடர் அதில் போட்டு செவந்து குழம்பு இப்படி வச்சு விளையாடுறது குழந்தைங்க. இது மதுநில பெண் பிள்ளைங்க எப்படி விளையாடுது, குறிஞ்சி நில பிள்ளைங்க எப்படி விளையாடுதுங்கிறாரு. அந்த ஊரில் மண்ணில் எங்கே எப்படி கிடக்குதான்? மணியும் முத்தும் கலந்து கிடக்குது. அந்த மண்ணிலேருந்து இப்போ அவங்களுக்கு தேவையான அரிசி, ஏன்னா அரிசி என்ன நிறத்தில் இருக்கும்? வெண்ணிறத்தில் இருக்கும். முத்துக்கள் தான் அவங்களுக்கு வெண்ணிறத்தில் இருக்கிறதுனால அரிசி. அதில் இருக்கிற மாணிக்கங்கள்லாம் கல். அதனால் அந்த கல்லெல்லாம் விளக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? கொழித்தெல்லாம் முறத்தால் இப்படி பண்ணுறதுக்குரிய ஒரு தொழில். புடைக்கிறது, கொழிக்கிறது, இதெல்லாம் முறத்தால் செய்யக்கூடிய தொழில். இந்த வாரத்தில் இன்றைக்கே சோழ நாட்டில் பயன்பாட்டில் இருக்குது. அதை கொழிச்சு போடும்பாங்க. சாத்துறதுனா உளுந்து பயிறு அதோட கல் கலந்துருச்சுன்னா இப்படி 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 செஞ்சாங்கனாக்க உருட்டிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கீழே விழுந்துடும். உருட்ட முடியாத கல்லெல்லாம் அப்படி தங்கிடும். கொழிக்கிறதுனா சைடால் கொட்டும், முறத்துலேருந்து சைடில் கொட்டும். புடைக்கிறதுனா முறத்துடைய முன்பகுதியிலேருந்து கொட்டும். இப்படி பண்ண பல விதமான அந்த பயன்பாடு பெண்களுக்கு தான் தெரியாது. அதை கொழித்து சாமி பயன்படுத்துகிறாங்க. ஞானசம்பந்தர் சோழ நாட்டுக்காரர்களெல்லாம் அந்த வார்த்தையை அதை போடுறாரு. என்ன பண்ணுறாங்களா பெண்கள்லாம்? அந்த சின்ன பிள்ளைங்க அந்த முத்தையும் மணியும் எடுத்து கொழித்து மணி செலவிலக்கி, மாணிக்கத்தெல்லாம் கல் இதெல்லாம் வேணான்னு தூக்கி எடுத்துட்டு முத்து உழைப்பையும் அவங்க வச்சிருக்க சின்ன அந்த பாத்திரத்துக்குள்ள முத்து அதை உலையில போடுறாங்களாம். உலைன்னா சோறாக்கிறது வைக்கிற பிள்ளை. முத்து உழைப்பையும் முதுகுன்றேன்னு பாராட்டாங்க. இருக்கு இந்த பதிகங்கள்லாம் அவ்வளோ விஷயம் இருக்கு, ரசிக்கலாம். திருக்கழுமலத்தில் பெண்கள் பாட்டு பாடுறாங்க குழந்தைங்களை வச்சுக்கிட்டு. மாளிகையின் சூளிகை மேல் மகப்பாராட்ட அப்படின்னார். பெண்கள் மேலே 8வது மாடியில் இருந்து கொண்டு பிள்ளைய பாராட்டுறாங்க.
அதே நீலாம்பரியில் தான் பாடுறாரு பதியத்தையும். மேராய்க்கு முடிஞ்சு நீலாம்பரியில் தான் பாடுறாங்க. நீலாம்பரியில் அவர் பாடும்பொழுது இந்த சத்தம் எங்கே போய் கேட்குதான், வானத்தில் இருக்கிற தேவகணங்களுக்கு போய் கேட்குது. நல்லா அற்புதமான பாட்டு இந்த அப்பா பாடுறாடா, நல்லா இருக்குடா, வாங்க போய் எல்லாம் கேட்போம்னு சொல்லி காரிசையும் கணம் கேட்டு மகிழ்வைதும் கழுமளமே பாடார். காரிசையும் கணம் கேட்டு மகிழ்வைதும் கழுமளமேன்னு அங்கே பாடினார். இதே காட்சி திருவிழிமொழியிலும் காண்பிப்பார் ஞானசம்பந்த பெருமான். இதே மாதிரி வாரிசையும் முளமடர்வார் மாளிகையின் சுளிகை மேல் மகப்பார் அட்ட விண்ணவர்கள் விமானத்தோடு இழியும் மழையாமேப்பார். அவங்களுடைய விமானத்திலே இறங்கி வந்துட்டாங்களா அந்த பாட்டு கேட்கறதுக்கு. அப்படிப்பட்ட காட்சிகள்லாம் சாமி அந்த இதில் காண்பிக்கிறார். எதுக்கு சொல்ல வந்தேன் இப்போ இதை செஞ்சு ஆரம்பிச்சு எங்கே போயிட்டேன்னு நினைக்கிறேன். ஈண்டொழி சேர் வானத்தெழுமதியை வளரவம் தீண்ட திருகியதே போலாதே கொண்டாதோர் தாரேறு பாம்புடையான் மார்பில் தழைத்திலங்கு கூரேறு காரியான கொம்பு. சாமியுடைய மார்பிலே அணிந்திருக்கிறார். என்னத்தை நிறைய பேர் அணிந்திருக்கிறார். முற்றலாமை இல நாகமோடேனம் உலை கொம்பவை பூண்டு சாமி பாடுறாங்க. என்ன சொல்றாங்க, சாமியோட மார்பில் என்ன இருக்குதா, முற்றல் ஆமை, நல்ல பழைய ஆமை, ஒன்று வயதான ஆமை, ஆதார சக்தியா நிற்கிது. எதுக்கு, மந்திரமலையை தாங்கிறதுக்குரிய ஆதார சக்தியா நின்றுச்சு. திருமால் தான் இந்த அவதாரம் பண்ண. அதனாலதான் கூர்ம பீடம் கீழே போடுறாங்க. சிவாசனம் சாமிக்கு ஆசனம் போடும்போது முதல்ல கீழே என்ன இருக்குது, ஆதார சக்தியா காமிக்கிறதுக்கு கூர்மத்தை தான் காமிச்சிருப்பாங்க. யாகசாலாம் பார்த்துருக்கீங்க இல்லையா, யாகசாலையில் வேதிகை போட்டிருக்காங்களா பார்த்துருக்கீங்களா இல்லையா. யாகசாலையில் நம்ம யாகசாலையில் எங்கே போய் பார்த்தோம், யாகசாலையில் அக்னி வளர்க்கறதான் பார்த்துருக்கோம் நம்ம குண்டத்தில். அதுதான் பாதி பேர் தெரியாது நமக்கு. பாதி பேருக்கு அப்படி தான். பெண்கள் யாகசாலை பூஜைக்கு போவாங்க, அங்கே போய் நிற்பாங்க, என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கும் தெரியாது. பெரிய சத்தம் கேட்டுச்சுனாக்கா கும்பிடணும், தீவார்த்தனை பண்ணாங்கன்னா கும்பிடணும், அவ்வளோதான். அதுக்கு பதில் நமக்கு தெரிய போதில்லை. அப்புறம் யாகசாலை எல்லாம் நிறைவாகி சாமி போக கோயிலுக்கு விட்டாருன்னா அப்புறம் யாகசாலையை கிண்டி அதில் காசெல்லாம் எடுக்கணும். இதுதான் நம்ம பெண்கள் கற்று வச்சிருக்கிறாங்க. வேற ஒன்றும் கற்றுக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் அங்கே சொல்கிற அந்த சர்வசாதாரணர் சொல்கிறதையாவது காலம் வாங்குறாங்களா, அதுவும் கிடையாது. அப்படி அந்த வேதிகை நடைபெற சாமியை எழுதலை பண்ணுறதுக்கு வேதிகை வச்சிருக்கிறாங்களே, அந்த வேதிகத்தில் பஞ்சாசனம் கற்பிச்சிருப்பாங்க. இந்த பஞ்சாசனம்ங்கிறது கூர்மாசனம், சிம்மாசனம், அனந்தாசனம், யோகாசனம், பத்மாசனம் இப்படியாக இருக்கும். 5 ஆசனங்கள் அதில் வேதிகையில் கற்பிக்கப்பட்டிருக்கும். கீழே ஒரு ஆமம் இருக்கும் பாருங்க யாகசாலையில். அதுக்கு மேலே ஒரு பாம்பு படையெடுத்த மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்கு அனந்தாசனம்னு பேர். அனந்தன் ஆதிசேஷன் தாங்குறான். அதுக்கு மேலே சிம்ஹாசனம், சிம்மம் தாங்கும். அதுக்கு மேலே முனிவர்கள் உட்காந்துருக்க மாதிரி வச்சுருப்பாங்க. யோகாசனம். அதுக்கு மேலே தாமரப்பு பூத்திருக்க மாதிரி இருக்கும். அது பத்மாசனம். அந்த தாமரப்பு மேலே தான் சுவாமியை குடத்தில் கொண்டு வந்து ஆவாகனம் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படிங்களா, பொன்னமராதில் நடத்தின இதான் பொன்னமராதில் கலெக்டர் படியார் நடத்தும் போது இந்த ஏதோ டாப்பிக்கில் அது வந்துருச்சு தெரியுமா. கலெக்டர் படியாரோட பாட்டு ஆசனத்தை பற்றி வரும். அந்த பாட்டை சொல்லும்போது சிவஞான போதத்தில் உள்ள பாட்டோட எடுத்து பேசியிருந்தேன். வேலைக்கு படம்லாம் வரைஞ்சி காமிச்சிருந்தேன். ஆமாம் போட்டிருந்தேன். பஞ்சாசனம்ங்கிறது சிவபூஜையிலே உண்டு. சிவபூஜை பண்ணுறவங்க பஞ்சாசனம் வேதியை கற்பிக்கணும். சாமிக்கு கற்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாமி அதில் ஆவாகனம் பண்ணணும். பஞ்சாசனம், சிம்ஹாசனம், சிம்மம், சிம்மத்தை அரியணை, சிம்மத்து மேலே உட்காந்துருக்காங்க. பஞ்சாசன வேதிகை இருக்குது, ஷடுத்தாசன வேதிகை இருக்குது, ஸ்திராசனம்னு சொல்கிறோம். ஸ்திராசன பூஜை சிவபூஜையில் வரும். சிவபூஜையில் ஆதார சக்தி இடம், அனந்த சக்தி இடம், அதிலே வருது பாருங்க. ஆதார சக்தி, கீழே எல்லாத்தையும் கீழே ஒரு ஆதாரம் தாங்குது பாருங்க. திருமால் தான் அது. ஆனால் திருமாலயம் செய்கிறது யார், சிவபெருமான் தான். எல்லாத்துக்கும் ஆதாரம் அவர் தான். ஆதார சக்தி நம்ம அனந்தாயனம, சர்வஞானாயனம, வைராக்கியாயனம, ஐஸ்வர்யாயனம, இப்படி வருது இல்லையா. அதர்மாயனம, அஞ்ஞானாயனம, அவைராக்கியாயனம இப்படி வருது பாருங்க. அதுக்கப்புறம் ஸ்கந்தாயனம, பீஜாயனம, நாலாயனம, கேசரோப்பியனம, கண்டகோப்பியனம, கலகோப்பியனம், கர்ணிக்காயனம் அப்படிலாம் வரும். அதில் அப்படி தாமரப்பூ 8 இதழ்களோட பூக்குதணும். அதில் ஒவ்வொரு சக்தி அதில் கலவிகரணை, பலவிகரணை, மலப்பிரதிமண்ணி இதெல்லாம் அதில் 8 விதமான சக்திகளை ஆவாகனம் பண்ணிட்டு அப்புறம் சூரிய மண்டலம், சக்தி மண்டலம் இப்படியாக ஆவாகனம் பண்ணி கடைசியில் சுவாமிக்கு வித்யாதேகம் கற்பிச்சு அப்புறம் சுவாமி அதில் ஆவாகனம் பண்ணணும் அப்படின்னு அதில் சிவபூஜையில். இது ஸ்திராசன பூஜை. அப்புறம் பஞ்சாசன வேதிகை, இதுதான் இப்போ சொன்னது. அதே மாதிரி ஷடுத்தாசன வேதிகை. ஷடுத்தாசனம் தான் ஞானம், வைராக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக, அவைராக்கியம், அனைஸ்வரியம், அனந்தம், அது அஞ்ஞானம் இப்படியாக சொல்லக்கூடிய ஷடுத்தாசனம் என்று சொல்லப்படுறது. இப்படிலாம் இருக்குது. அப்போது அப்படி அந்த ஆதார சக்தியாக இருந்த திருமாலுக்கு அதிகமான கர்வம் வந்துருச்சு. அந்த கர்வத்தினாலே நம்மளால தான் தேவர்களெல்லாம் விஷம் இது சாப்பிட்டாங்க, அமுதம் சாப்பிட்டாங்கன்னு கடலை போட்டு கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஒரே சுனாமி எங்கே பார்த்தாலும். இப்போ கடலில் ஒரு பெரிய
பொருள் நீச்சல் அடித்தா என்ன ஆகும்? கடலெல்லாம் வெளில வர வேண்டியதான். சுனாமி வந்துருச்சு. உடனே சாமி டப்பு எல்லாம் பண்ணாங்க. சாமி வந்து ஆமையை பிடிச்சார். கூர்ம சம்ஹாரமூர்த்தியாக வந்து ஆமை ஓட்டை அப்படியே திருடி எடுத்தார். நல்ல டாலர்னு கழுத்தில் போட்டுட்டார். ஏன் போட்டுக்கிட்டாரா? திருமாலை விண்ணப்பிச்சார். எப்போ பார்த்தாலும் எனக்கு இதே வேலையாக இருக்குது சுவாமி பெருமானே, இதே மாதிரி எனக்கு கர்வம் தலைக்கேறி, எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி எனக்கு தப்பு பண்ணி கொண்டிருக்கிறேன். எப்பொழுது இந்த என்னுடைய ஓட்டை நீங்கள் உங்களுடைய மார்பில் அணிந்து கொண்டிருக்கேன், நான் உங்களை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அந்த கர்வம் ஏறாமல் இருக்கும் அப்படின்னு விண்ணப்பம் பண்ணிக்கிட்டதுனால சாமி திருமாலுடைய அந்த அவதார பொருட்களை எல்லாம் செய்கிறாருக்கிறோம். அதில் தான் முட்டல் ஆமை, அப்புறம் இல நாகமோடேனம், ஏன கொம்பு சிரமப்படுத்து. அவர் திரும்பி ஹிரண்யன் என்று சொல்லக்கூடிய அந்த அசுரன் வேதங்களை கடல் கீழே கொண்டு விட்டான்னு ஒரு கருத்து இருக்குது, பூமியை கடல் கீழே கொண்டு விட்டான்னு கருத்து இருக்குது. அப்போது வராகமாக வந்தார், பெரிய வராகமாக வந்தார். அவர் எதுலேருந்து அவதாரம் பண்ணார்? வராகம் பிரம்மாவிலே மூக்குலேருந்து வந்தார். பிரம்மா மூச்சு விட்டார், அந்த மூச்சிலேருந்து தான் வராகம் வெளில வந்துச்சு. அந்த வராகம் பெருசாக வளர்ந்துச்சு, பெரிய பெரிய வராகம். அது கீழே இறங்கி சென்று கடலுக்கு கீழே அமிழ்ந்திருந்த பூமியை தன்னுடைய மூக்கையினாலே தோண்டி மேலே எடுத்தது அப்படின்னு சொல்லுகின்றோம். அதுக்கும் பிறகு பெரிய கர்வம் வந்துச்சு. அந்த கர்வத்தை அடக்கிறத சாமி அதோடைய கொம்பை பிடுங்கி தன்னுடைய கழுத்தில் அணிந்து கொண்டான். இது ஏன கொம்பு என்று சொல்லுகின்றோம். விளக்கம் படுதுங்களா? மாசுடலில் நீர்வாரா மாலமிலா பன்றியாய் அப்படின்னு ஆண்டாள் சொல்றாங்க. அது இந்த வராக அவதாரத்தை, இந்த வராகத்தை அடையாளமாக அந்த கொம்பு அணிஞ்சிருக்காரு பாருங்க. அந்த கொம்பு எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு? பிறை மாதிரியா இருக்கா? இப்படித்தானே இருக்கும் கொம்பு. இப்படி கொம்புனால எப்படி இருக்குங்க? அது இப்படி வளைஞ்சிருக்கும். பன்றிக்கு வெண்ணிற கொம்பு, அது பிறை போல இருக்கு. மார்பளையும் பிறை போல ஒரு கொம்பு அணிஞ்சிருக்கிற சிரசிலையும் ஒரு பிறை இருக்குது. அப்போ மார்பில் ஒரு பிறை இருக்குது, மார்பில் ஒரு பிறை இருக்குது, சிரசில் ஒரு பிறை இருக்குது அப்படின்னு அம்மா அந்த பாட்டை சொல்றாங்க. இதான் பாட்டை பாருங்க. ஈண்டு ஒளி சேர் வானத்து எழுமதியை வாளரவம் தீண்ட திருகியதே போலாதே. அந்த பாம்பு கொத்திருமோன்னு பயந்து வளராமலே சின்னதாகவே இருக்குது இல்லையா? அந்த பிறை போலவே இருக்கு. எது? பூண்டதோர் தாரேறு பாம்புடையான் மார்பிலே பாம்பினை அணிந்து கொண்டு மாலையாக அணிந்திருக்கக்கூடிய பெருமானுடைய மார்பில் அணிந்திருக்கக்கூடிய தழைத்துலங்கு கூர் ஏறு காரியன கொம்பு. கூரேறு காரிய, கூர்மையாக இருக்கக்கூடிய கரிய நிறத்தில் இருந்த, ஐ மீன் கூர்மைங்கிறது கொம்புக்கு, கருமை என்பது பன்றிக்கு பொறுத்திக்கிறோம். விளங்குதா? கூரேறு காரியன கொம்பு. விளக்கம் புரியுதுங்களா? அந்த அந்த பன்றியினுடைய கொம்பு மார்பிலே பிறை போலவே இருக்கு அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான் கருத்து பாட்டு. கொம்பினை ஓர் பாகத்து கொண்ட குழகன் தன் அம்பவளமேனி அது முன்னம் செம்பொன் அணிவரையே போலும் பொடி அணிந்தால் வெள்ளி மணி வரையே போலும் மறித்து. சுவாமி திருநீர் அணிந்து கொள்வதற்கு முன்னாடி எப்படி இருப்பார், திருநீர் அணிந்ததுக்கு முன்னாடி எப்படி இருப்பார்கள்? சுவாமிக்கு திருநீர் கொடுக்குறவங்க யாரு? சுந்தரமூர் சுவாமி. சுந்தரமூர் சுவாமி கையில் திருநீர் சம்பளத்தை எப்போது கையில் வைத்துக் கொண்டிருப்பார் அப்படிங்கிறார். அப்படி திருநீர் எப்போ பூசிப்பார் சாமி? எப்போ நம்ம பொதுவாக பூசிப்போம்? அனுஷ்டானம் பண்ணிட்டு பூசுவோம், அப்படி தானே? அனுஷ்டானம் பண்ணும்போது திருநீர் பூசுவோம், அனுஷ்டிக்கும் போது திருநீர் பூசுவோம். பஸ்ம ஸ்நானம்னு அதுக்கு பேர். சாமி உடம்பு முழுக்க என்ன பண்ணுறாரு? திருநீரை உத்துளித்திருக்கிறார். உடம்பு முழுக்க பூசுகிறார். சன்னித்தல்னு பேர். உடம்பு உள்ள பூசிக்கிறது. முதல்ல பஸ்ம ஸ்நானம் அப்படிங்கிறது அனுஷ்டானத்தில் வருது. பத்து மாதிரி தான் எந்த இடத்துல ஒரு இதுக்கு பார்க்கும் அனுஷ்டானம் பண்ணுறவங்க. விபூதி சுத்தி, வெரி குட். பஸ்மத்தை சுத்தி பண்ண உடனே ராட்சசர் வராத பொருட்களை தூக்கி சுத்தி போட்டு அப்புறம் இந்த பஸ்மத்தினால முழுக்கவும் உடம்பின முழுக்க நடந்ததாக பாவிக்க வேண்டும் சொல்லப்படுது பாருங்க. பஸ்ம ஸ்நானம். உத்தூலனம்னா இப்படி தொட்டு இப்படி பூசுறதுக்கு உத்தூலனம்னு பேர். உத்தூளித்த. இது அப்ப சாமி சன்னித்தார். மையலாம் வெந்நீரு சன்னித்த மேனியான் தாள் தொழாதே புயலாம் என்று எண்ணி உரி தூக்கி ஒளி தந்து என் உள்ளம் விட்டு கொய்யுளா மலர்ச்சோலை குயில் கூவ மயில் ஆளும் ஆரூரை கையினாலே தொழாதே கனியிருப்ப காய் கவர்ந்த கல்வனே. திருவாரூர் சாமியை கும்பிடாமலே முத்திக்கு போயிடலான்னு நினச்சிட்டு இருந்தேனே அப்படிங்கிறார் அப்பர் சாமி. சாமி சிவபெருமானை கும்பிடாமலே நான் முத்திக்கு போயிடலான்னு இருக்கேன். எப்படி முடியும்? சிவகதி எப்படி கிடைக்கும்? கிடையாது.
அப்ப வெய்யலாம் சன்னித்த மேனியான், வெந்நீர் சன்னித்த மேனியான். சாமி அப்படி திருநீர் சனித்துக் கொள்கிறார். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தா சாமி நிறம் என்ன? பெருமான நிறம் என்ன? செந்நிறம், பவள நிறம். அதனால சிவன் சிவந்த நிறத்தில் இருக்கிறதுனால சிவன்னே அவருக்கு பேர் இல்லையா? பைங்குவளை கார்மலரால் செம்பவள பைம்போதால் மணிவாச பெருமான் பாடுறார். அந்த பெண்கள் எல்லாம் குளிக்க வந்த அந்த தடாகம் எப்படி இருக்கிறது பார்க்கறதுக்கு, ஒரு பக்கம் எங்கே பார்த்தாலும் பைங்குவளை கார்மலர் குவளை பூக்கள் பூத்திருக்கிறது, இன்னொரு பக்கம் எங்கே பார்த்தாலும் சிவந்த பூக்கள் பூத்திருக்கு, தாமரை பூ பூத்திருக்குது. சிவந்த நிறத்தை பார்க்கும்போதெல்லாம் சாமியோட நிறம் ஞாபகம் வருது பெண்களுக்கு. கரிய நிறத்தினுடைய பூக்களாகிய கோழைப்பூ பார்க்கும்போது அம்பாலோட நிறம் வருகிறதுனால அதனாலதான் எங்கோனும் என் பெருமானும் போன்று சித்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நாம் சங்கம் சிலம்ப அப்படின்னு பாடுறார் மணிவாச பெருமானார். இப்படி சிவபெருமான் சிவப்பா இருக்கார், துண்ணூறு பூசிட்டா வெள்ளையாயிடுவாராம் அப்படிங்கிறாங்க அந்த பாட்டில். இந்த பாட்டை பாருங்க. கொம்பினை ஓர் பாகத்து கொண்ட குழகன். இந்த இடத்துல கொம்புங்கிறது யாரு? அம்பால குறிக்குது. கொம்புனா கொடின்னு அர்த்தம் ஒரு அர்த்தம் இருக்கு. இளங்கொம்பனாலோடும் இணைந்தும் புனைந்தும் அப்படிங்கிற திருப்பரியலூர் விரட்டத்தில் ஞானசம்பந்தம். அம்பாலோட சாமி எப்படி இருக்காரா? பிணைச்சிட்டு நிற்கிறாரா? இணைந்தும் பிணைந்துங்கிறார் ஞானசம்பந்தர் திருப்பரியலூர்ல. இளங்கொம்பனாலோடும் இணைந்தும் பிணைந்தும். அப்போ கொம்பினை ஓர் பாகத்து கொண்ட குழகன். குழகன்னா அப்போ குழையன்னு தானே இருக்கணும். குழகன் எப்படி இருக்கும்? குழகன்னா என்ன அர்த்தங்கிறேன்? குழகன்னா இளமையானவன் அர்த்தம், ரொம்ப யங்குன்னு அர்த்தம். சாமிக்கு எத்தனை வயசுடைய கோலம் இருக்குது தெரியும்? 16 வயசு தான் இருக்கும். 16 வயசுடைய பையன் எப்படி இருப்பானோ அதே போல தான் சாமி இருப்பான். நம்ம வந்தாருன்னா இப்போ அம்பவளமேனி அது முன்னம், அம்பவளமேனி அது முன்னம், அழகிய பவளம் போன்று சிவந்திருக்கக்கூடிய மேனி முன்னம் முன்னாடி. செம்பொன் அணிவரைய போலும் பொடியணிந்தால் அது எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு? செம்பொன் அணிவரை போல இருக்கும், சிவந்த பொன்னிறம் உடைய மலை போல சாமி இருப்பார் அப்படின்னு அம்மா நினைக்கிறாங்க, சொல்றாங்க. ஆனா எப்போ எது வரைக்கும்? திருநீர் அணிகிற வரைக்கும் தான். திருநீர் அணிஞ்சுட்டாரு எப்படி இருப்பாரு? வெள்ளி மணிவரையே போலும் மாறித்து. முன்னாடி தங்கமலை சிவப்பு மலை போல இருப்பார். துணர் பூசிட்டாருன்னா வெள்ளை மலர்ல வெள்ளை கலர்ல இருப்பார். மணிவாச பெருமான் வேறு மாதிரி காட்சி கொடுக்குறாரு சாமி. இந்த இடத்துல நெருப்பு மாதிரி இருக்காரு சாமி. நெருப்பு கங்கு இருக்கு பார்த்தீங்களா? அயன் பாக்ஸில் போட்டு சூடு பண்ண அந்த காலத்தில் தேய்க்கிறாங்க பாருங்க. நெருப்பு கங்கை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? மேலே சாம்பல் பூத்து இருக்கும், வெள்ளை வெள்ளை வெள்ளையா. அதுக்கு உள்ள சிவப்பு கலர் ரெட் ரெட்டாக நெருப்போட நிறத்திருக்கும், அதுக்கு மேலே வெண்ணிறம் சாம்பல் பூத்து இருக்கும். இது மாதிரி இருக்கு சாமியோட திருமேனிங்கிறார் மணிவாச பெருமான். செந்தழல் பூரை தீரு மேனியும் காட்டி திருப்பெருந்தூரை ஊரை கோகிலும் காட்டி அப்படின்னார். செந்தழல் புரை திருமேனி. இது அப்புறம் சாமி நெருப்பணைய திருமேனி வெண்ணீற்றன் காட்டினாங்க. அது செம்மேனி அம்மா. அப்போ நெருப்பணைய திருமேனி, நெருப்பு போல இருக்காது. அப்போ நெருப்பு சிவந்த நேரம், மேலே பூசிருக்கிற திருநீர் வெள்ளை நேரம். இதே காட்சியை ஞானசம்பந்தர் மதுரையில் வேற மாதிரி பாடுறார். முத்தின் தாழ் வடமோ சந்தன குழம்போ நேரும் தன் மார்பினில் முயங்க. அம்மா பாண்டிமாதேவி வீட்டுக்காரருக்கு தெரியக்கூடாது திருநூறு எங்கே பூசிக்கிறாங்களா? மார்பில் பூசி கொடுக்குறாரு. மார்பு பூசி மேலே மாறாக போட்டாங்க, அவ்வளோதான். அதனால தெரியாது திருநூறு பூசின மாதிரி ஆயிடுச்சு, பூசாத மாதிரி ஆகி போச்சு. வீட்டுக்காரருக்கு தெரியாது. மெத்தில பூசினா தானே உடம்புல பூசி. முத்தின் தாழ்வடமும். பாண்டி நாட்டு ராணி இல்லையா, எவ்வளோ முத்து வச்சிருப்பாங்க இல்லையா? மார்க்க போல எழுதலாம், இவ்வளோ பெரிய முத்து வச்சிருந்தாராம் பாண்டி நாட்டு ராஜா. ராஜாட்ட இருக்கிறதுலே பெரிய பெரிய முத்துக்கள் ராஜாட்ட இருந்ததுன்னு மார்க்க போல எழுதலாம். பாண்டி ராஜா அப்படி வச்சிருந்தாங்க. ஆமாம், துர்க்கை முத்துக்கள், அதனால முத்து கொடுக்குறாங்க. முத்து அவ்வளோ பெரிய முத்து இருந்துச்சு, பெரிய பெரிய முத்துக்கள். முத்தின் தாழ்வடமும். நமக்கு இவ்வளோ பெரிய முத்தே வாங்க முடியல கடையில். ஜிஆர்டிக்கு போனாக்க கணக்கு பண்ணுறாங்க. அதனால சந்தன குழம்பும். தென்முதிகை மலையில விளைந்த சந்தனத்தை குழம்பா அரைச்சு மேல பூசிருக்காங்க அம்மா.
நீரும் தன்மார்பினில் முயங்க பத்தியார்கின்ற பாண்டிமாதேவி பாங்கோடு பணி செய்ய நின்ற. அந்த அம்மா பணி செய்யக்கூடியதாகிய கஷேத்திரம் அப்படிங்கிறார் ஞானசம்பந்தர். எது தெரியுமா? அங்க சாமி எப்படி தெரியுமா இருக்கார்? சுத்தமார் பளிங்கின் பெருமலை உடனே சுடர் மரகதம் அளித்தார் போலே. அங்க மீனாட்சி சொக்கநாதர் இருக்கிறாங்க. மீனாட்சி அம்மா பச்சை பச்சேர்னு இருக்கிறா பார்க்கறதுக்கு, இவரு வெள்ளை வெள்ளையர்னு இருக்காரு பார்க்கறதுக்கு. இவர் எப்படி வெள்ளையா இருந்தார்? இது அம்மாட்ட தான் தெரிஞ்சுக்க முடியுது. அவர் துண்ணூறு பூசனால வெள்ளையா இருக்காருங்கிறார். வெள்ளையா இருக்கிறதுனால பளிங்கு மலை போல இவர் இருக்காராம், அவங்க பச்சை அதனால மரகத மலை போல அம்மா இருக்கிறாங்க அப்படின்னு ஞானசம்பந்தர் சொல்றார். சுத்தமார் பளிங்கின் பெருமலை உடனே சுடர் மரகதம் அளித்தார் போல அத்தனா உமையோடு இன்புறுகின்ற அளவாயாவதும் இதுவே. சில ஊருக்கு போகும்போதே தூரத்துலேருந்து இந்த ஊர் இதுதான், இதுதான் அந்த ஊரா அப்படி கேட்டுக்கிட்டே போவார் ஞானசம்பந்தர். அதில் முதுகுன்றம் விருத்தாச்சலத்துக்கு போகும்போது முதுகுன்றம் போகிறோமா, நல்லா போகலான்னு முத்தாறு வந்து அடிவேழ்தரும் முதுகுன்று அடைவோமேன்னு பாட்டே போகிறார். அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா மணிமுத்தா நதி சாமியோட சன்னதியை சுற்றி ஓடப்படும். கோயில் விட்டு வெளில வந்தீங்கனாலே ஆற்றுல தான் இறங்கலாம். அதனால் சாமியோட திருவடியில் போய் அந்த மணிமுத்தாறு தான் கொண்டு வந்த மலைப்பண்டங்கள்லாம் ஒன்று சாமியோட திருவடியில் குமிக்கி தான் அப்படி சொல்ல. முத்தாறு வந்து அடி வீழ்தரும் முதுகுன்று அடைவோமே அப்படி போவாங்க. திரு இடைமருதுக்கு போகும்போது சொல்றாரு ஞானசம்பந்த பெருமானா, ஈடா உரைகின்ற இடைமருது ஈதோ வாடாமுலை பங்கன், ஈடா உரைகின்ற இடைமருது ஈதோ. இதுதான் இடைமருதா கேட்டுக்கிட்டே உள்ள போறாங்க. திருவண்ணாமலையில் அண்ணாமலை நினைச்சுக்கிட்டே பாடிக்கிட்டே போறாரு. அதே மாதிரி திருவண்ணாமலை இந்த ரெண்டு பதிவும் அண்ணாமலை வெளிலேருந்து பாடினது தான். தூரத்துல இருந்து உண்ணாமலை உமையாரோடு உடனே ஐயன் பாடுறார் அரையணி நல்லூர்ல. அண்ணாமலை கிட்ட அனிதா வந்து பாடினது புவார் மலர் கொன்றைங்கிற பதிவு. அதே மாதிரி இப்படி பல கஷேத்திரங்கள். அதே மாதிரி இந்த மதுரைக்கு போகும்பொழுது திரு நனிப்பள்ளிங்க கஷேத்திரத்துக்கு போகும்போது தூரத்திலிருந்து பார்க்குற நனிப்பள்ளியை பார்க்குறார். வானணையும் அலர்ச்சோலை தோன்றுவது எப்போது அப்படின்னார். அதான் நனிப்பள்ளினார் அவங்க அப்போ. ஓ இதான் நனிப்பள்ளியா அப்படின்னு பாட ஆரம்பிக்கிறார். காரைகள் குகை முல்லை களவாக ஈகை படத்தொடரை கள்ளி கபினி அப்படின்னு ஆரம்பிச்சு சிவன்மேய சோலை நகரதான் நனிவள்ளி போலும் நமர்கால், இதான் நனிவள்ளியா அப்படின்னு பாடுறார் சாமி. அதே மாதிரி இந்த மதுரைக்கு போறார். காளகத்திக்கு அதே மாதிரி போறார். காளகத்திக்கு போகும் பொழுது காளகத்தில பார்த்தீங்கன்னா பம்பு சாலை திருமுனிவர் பலவேட செய்வர் ஒன்பதாமம் புரிவார்னார். ஞானசம்பந்தர் வந்துட்டு இருக்காரு, சத்தம் கேட்குதுங்க. பரசமய கோளரை வந்தான் பாலர வாயா வந்தான்னு சத்தம் கேட்குது. உடனே எத்தனை ஆண்டுகளாக தவம் இருக்கிறார்கள்னே தெரியாது யாருக்கு. பிரம்ம சிந்தனையோடு கூட சிவபெருமானை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக பல்லூழி காலமாக தவம் இருக்கிறார்கள். தவம் சிரேஷ்டர்கள் எல்லாம் அவர்கள் மேலெல்லாம் புத்து எழும்பியிருக்கு. சிவபெருமானை பார்க்கணுங்கிறதாக பல்லாண்டு காலம் ஊனரக்கம் இல்லாமல் ஆடாமல் அசையாமல் உட்கார்ந்துருந்ததுனால அவங்க மேலே புத்து எழுந்திருக்கு. உம்பர்தாவம் புரிவார் அப்படிங்கிறார் அவங்கள. அப்புறம் ஞானசம்பந்தர் வராருங்கிற கேள்வியை கேட்டு பம்பு சாட திருமுனிவர் பலவேட செய்வர், அப்புறம் தம் குலப்பதியில் உறைவார் உம்பர்தவம் புரிவார், இவங்கெல்லாம் ஓடி வராங்களாம் ஞானசம்பந்தரை பார்க்கறதுக்காக. அந்த தவம் உடையவர்கள் எத்தனை ஆண்டுகளை உட்கார்ந்தாங்க, அந்த தவநிலையை விட்டு ஞானசம்பந்தர் தரிசிக்க ஓடி வருகிறார்கள் அப்படின்னா அப்போ ஞானசம்பந்தர் அல்லவா நாம் அடையத்தக்க ஒரு செல்வம் இல்லையா. நம்ம முத்தி திருவாக இருக்கிற ஞானசம்பந்தர் இல்லையா அப்படிங்கிற சேகரசாமி காண்பிப்பார். அப்படி ஞானசம்பந்தர் போகும்போது அங்கே காளகத்தி மலையில் எல்லாம் பார்த்து தோன்றும் மலைகளிலே காலமோடு அத்தி தம்பிகளை வழிபாடு செய்த மலையது அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி சிலந்தியும் பாம்பும் ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக்கொண்டு வழிபாடு, சிலந்தியும் யானையும் காலமூடு அத்தி தம்மில். இதே சரித்திரம் ஆணைக்காப்பு உண்டு. காலமூடு அத்தி தம்மில் இகழி வழிபாடு, இகழினா சண்டை, இகழி வழிபாடு செய்த மலையது கேட்கும் பொழுது இதுதான் அந்த காலத்தி மலை அப்படின்னு பாடும் அப்படி காப்பிச்சாங்க இல்லையா. உடனே ஞானசம்பந்தர் ஊழ்ந்து வணங்குறாரு இந்த இடத்த. இதல்லவோ காணவர்தம் திருப்பாத செருப்பு தோய்ந்த இடம். அவருடைய செருப்பு பெருமானுடைய திருமுடியினாலே நிர்மாலயத்தை விளக்கக்கூடிய தகுதி பெற்றதாகிய அந்த காணவர்தம் திருப்பாத சிலம்பு, செருப்பு தோய்ந்த இந்த வீதி இதுதான் சொல்லி கீழே விழுந்து வணங்கிட்டு பாடார் பதிகத்தை ஞானசம்பந்தர். வானவர்கள் தானவர்கள் பாதைப்பட வந்ததோரு
மாகடல் வீடம் தானமுது செய்து அருள் செய்த ஜீவன் மேவு மலை தன்னை வீணாவில். களத்தி மலை எதுன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? ஏன மீனமானோடு கிள்ளை தீனை கொள்ள எழிலார் கவனினால் காணவர் தம்மா மகளிர் கனகமணி விலகு காலத்தி மலையே. இந்த குறப்பெண்கள் எல்லாம் அந்த திணைப்புணத்தை மேயக்கூடிய பறவைகளை விளக்குறாங்க கவனால அடிச்சு. எதை வச்சு? கூழாங்கல்ல மாணிக்க காலில் வச்சு அடிக்கிறாங்களா. காணவர்தம் மாமகளிர் கனக மணிவிலகு காலத்தி மலையே என்று சொல்லி இந்த காலத்தி மலை அப்படி போகும்போதே பாரார். அதே மாதிரி இந்த மதுரைக்கு அப்படி பாரார் சாமி. மதுரை உள்ள எல்லைக்குள்ள வராரு. குலச்சிறை நாயனார் வந்து உழுது கலக்கிறார் ஞானசமுந்தர தரிசனம் பண்ணுறதுக்கு. 12 வயதுக்குள்ள இப்படி உலகத்தை எல்லாம் ஆட்சி பண்ணி கொண்டு வருகிறது, அற்புதங்களை நிகழ்ச்சி கொண்டு வரும், செத்து போன உயிரோடு எழுப்பிட்டு வந்த அந்த அற்புதத்தை நிகழ்ச்சிக்கூடிய ஞானசமுந்தர் ஒருத்தர் வந்தாத்தான் இந்த நாடு உய்யும், இந்த சமண சமயம் ஒழியும், சிவருமான நம்ம சுதந்திரமாக கும்பிடலாம் என்று ஏங்கி ஏங்கி தவம்பு இருந்தவர்கள் ஓடி சென்று பார்க்கிறார் ஞானசமுந்தர். அவர் ஞானசமுந்தர் வரும்போது கீழே விழுந்து கிடக்கிறார். என்ன எல்லாம் ஒதுக்கி ஒதுக்கி போகிறாங்க முன்னாடி வந்தவங்கலாம். என்னன்னு கேட்குறாங்க. இவர் அமைச்சர் வந்து வணங்கிட்டு இருக்காருன்னு கீழே இறங்கி வந்து ஞானசம்பந்தர் அவரை எடுத்து தூக்குறாங்க. தூக்கும் போதே அழுவுறார் குலச்சிறை நாயனார். சாமி நீங்க வந்தது எப்படி தினமா இருக்கு எங்களுக்கு? சென்ற காலத்தின் பழுதிலா திறமோ இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்று எழுந்தருளப்பட்ட பேரு. சென்ற காலம் இந்த சமயம் இந்த நாடு நன்றியில் நெறியில் அழுந்திய நாடும் நத்தமிழ் வேந்தானும் வென்றிகொள் திருநீற்றின் மேன்மையில் படைத்தனம் அப்படிங்கிறார். இந்த பாண்டி ராஜாக்கள் பாண்டி நாட்டு சிம்மாசனத்தில் அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்குவித்தான். சிவருமான நேரடியாக வந்து ராஜாவாக இருந்தான் இல்லையா? பாண்டி நாடே பழம்பதியாக. அப்படி சிவருமான ராஜாவாக இருந்த இந்த நாட்டு ராஜாக்கள்லாம் சமண சமயத்தை பின்பற்றினாங்க. நன்றியில் நெறியில் அழுந்திய நாடு அப்படின்னார். தமிழ்வேந்தனும் உய்ய நீங்க வந்திருக்கிறீங்க. எப்படி தெரியுமா வந்திருக்கிறீங்க? நாங்கள் சமண சமயத்துக்கு வர்றதுக்கு, இந்த நாடு வர்றதுக்கு முன்னாடி இந்த நாடு முழுக்க புண்ணியம் செஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா, சிவபுண்ணியம். அந்த சிவபுண்ணியங்கள் அத்தனையும் இனி நீங்கள் வந்ததுக்கு பிறகு நாங்கள்லாம் சைவ சமயத்தில் சார்ந்து சிவபுண்ணியம் செய்ய போகிறோம். இந்த இனி செய்ய போகிற சிவபுண்ணியங்களும் இப்படி ஒரு கற்பனை யாருங்க செய்ய முடியும்? செஞ்ச புண்ணியெல்லாம் திரண்டு வந்துருக்குதுலாம் பரவாயில்ல, இனி செய்ய போகிற புண்ணியமும் சேர்ந்து வந்து நிற்கிதுங்கிறார். 2 செஞ்ச புண்ணியமும் இனி செய்ய போகிற புண்ணியமும் சேர்ந்து வந்து நிற்கிறாப்புல ஞானசம்பந்தரே நீங்கள் வந்து நிற்கிறீங்கன்னு குலச்சிறை என்ன பண்ணுறார். அத்தனை வணங்கிட்டு அம்மா எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாரு அவர். அம்மா மங்கையர்க்கரசிமார் கேட்ட உடனே இந்த கோபுரங்கள்ல இங்கே தெரியக்கூடிய மாடங்களில் எது ஆலவாய் கோயில் அப்படின்னு ஞானசம்பந்தர் கேட்கறாரு குலச்சிறை நாயனார்ட்ட. அதோ தெரியுது பாருங்க, விடைக்கூடி பறக்குது பாருங்க, அதுதான் காமிச்சார். உடனே அங்கிருந்தே பாட ஆரம்பிக்கிறார். மங்கையர்க்கரசி வளவர் கோன் பாவை வரிவலை கைமட மாணி அப்படின்னு பாட பங்கையை சொல்லி பாண்டிமாதேவின்னு சொல்லி ஒரு பாட்டில் அம்மையாரையும் இன்னொரு பாட்டில் குலச்சிறை நாயனாரையும் வைத்து பாடுவார். 2 பேருடைய சிறப்பையும் அந்த பதியத்தை வச்சு பாடுவார். அதனால தான் சேக்கரார் சாமி சொல்கிறார் குறிப்பு. எல்லா நாயன்மார்கள், நிறைய நாயன்மார்கள் ஞானசம்பந்தர் பாடியிருக்கார். திருத்தூர் நாயனாருக்கு ஒரு பதிகம் முழுக்க எல்லா பாடலையும் சொல்லியிருக்கார். நிலநக்க நாயனார நிறையினார் நெடு மாநகர், நிலநக்க நெடு மாநகர் என்று அடியார் அரைமூர் சாத்தமங்கைன்னு அது பாடுறார். முருகநாயனாரை பாடுறார். அப்பர் சாமியை நிச்சயம் பாடியிருப்போம், நமக்கு கிடைக்காம போயிட்டு, தவம் இல்லை நமக்கு. அப்பர் சாமி அவர் குறிச்சு பாடின பதிகம் நமக்கு கிடைக்காம போயிடுச்சு. என்ன பதிகன்னு தெரியல நமக்கு. ஆனால் அப்பர் சாமி ஞானத்தை குறிச்சு பட்டிருக்காங்க. காயிறு பொய்கள் சொன்ன கழ்மல ஊரற்கு அம்மன் 1000 கொடுப்பர் போலும் ஆவடு துறையினாரேன்னு பாடினார். அப்படி ஞானசம்பந்தர் படம் அத்தமானி சார், அத்தமானி அந்த பதிகம் பாடும்போது அதுக்குள்ள அந்த நாயன்மார் பேரை குறிச்சிருப்பார். அப்படி பல நாயன்மாரை ஞானசம்பந்தர் குறிச்சிருக்கார். ஆனால் அவர்களையெல்லாம் சேக்கரார் சாமி என்ன சொல்லலை, இவரெல்லாம் ஞானசம்பந்தரை பாடல் பெற்றவர்னு சொல்லலை. இந்த மங்கையர்க்கரசி மேலே மட்டும்தான் சேக்கரார் சாமி ஞானசம்பந்தருடைய பாடல் பெற்றவங்கன்னு குறிக்கிறார். பூசூரர் சூளாமணியாம் புகழிவேந்தர் போனக ஞானம் பெரும் புனிதவாக்கால் தேசுடைய பாடல் பெரும் தவத்தினாரை செப்புவது என்ன அறிந்து யாம். ஞானசம்பந்தருடைய திருவாக்கு பூசூரர் சூளாமணியாம் புகழிவேந்தர் போனக ஞானம் பெற்ற திருவாக்காலே தேசுடைய பாடல் பெறும் தவத்தினார்னார். அந்த அம்மையாரை ஞானசம்பந்தர் பாடல் பெற்றவர். ஏன்னா எல்லா நாயன்மாரையும் பாடினாலும் இந்த அம்மா பேரை மட்டும் தான் பதிகத்தில் முதல்ல வச்சு பதிகத்தை ஆரம்பிக்கிறார். மங்கையர்க்கரசி வளர்வோன் பாவைன்னு தொடங்குறதுனால அவரை பாடல் பெற்றா தவம் அப்படின்னு குறிச்சார் சேக்கரார் சாமிங்கிறோம். ஆக்சுவலாக வந்த
இந்த ஊரை பார்க்கும் பொழுது பாடினதுங்கிறதுக்காக அங்கே போயிட்டோம்னு நினைக்கிறேன். இங்கே என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்? அடிவரையா போலும் பொடி அணிந்தால் சுவாமி அம்பாள் எப்படி இருக்கிறாங்க பார்க்கறதுக்கு? பச்சை மலை போலையும் வெள்ளை மலை போலையும் இல்லையா? வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடினார் இது நிகழார் சாமி. அப்புறம் சாமி திருவையாற்றில் எப்படி காட்சி கொடுத்தாரு சாமி? ஒரு வெள்ளை வெள்ளையார்னு மலை போல இருக்கிறாரு, அது மேலே ஒரு மரகத கொடி ஓடிந்து அப்படி இருக்கும். அது மாதிரி அம்பாள் இருக்காங்கிறார். வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடிகளும் தெல்லு பேரொடி அப்படின்னாரு. அதே காட்சி அம்மா இங்கே சொல்கிறாங்க. அம்பாவள மேனி அது முன் நம் செம்பன் அடிவரைய போலும் பொடி அணிந்தால் வெள்ளி மணிவரைய போலும் மறித்து என்று பாட்டு. மறித்து மடநெஞ்சே வாயாளும் சொல்லி குறித்து தொழு தொண்டர் பாதம் குறித்து ஒருவர் கொள்ளாத திங்கட் குறுங்கண்ணி கொண்டார் மாட்டு உள்ளாதார் கூட்டம் ஒரு. இந்த பாட்டில் அம்மா நம்மளை யாரோட சேரணும், யாரோட சேரக்கூடாது என்று காமிக்கிறாங்க. பரபக்ஷ சுபக்ஷத்தை காமிக்கிறாங்க. மறித்து மடனெஞ்சே, மறித்துன்னா ஸ்மரணை அப்படின்னு அர்த்தம். ஸ்மரித்து ஸ்மரித்து ஸ்மரணை உனக்கு சொரண இருக்காங்க இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? சிந்தனை உணர்வு தான். மறித்து மடனெஞ்சேன்னா நினைய, மனதால நினை, வாயாலும் சொல்லினார். அடுத்தது இதுதான் இறந்தது தழுவி எச்சம் என்பது. நெஞ்சத்தால நினைக்கணும், வாயால போட்டணும், பேசணும், பாடணும். ஆனா பாட்டை பாருங்க, வாயாலும் சொல்லினார். ஆமா, அப்ப என்ன அர்த்தம்? வேற எதாலையும் செய்யணும்னு அர்த்தம் ஆகுது. அப்ப இந்த எங்க நிக்கணும்? முன்னாடி இருக்கு பாருங்க. மறித்தும் மடனெஞ்சே வாயாலும், அல்லது மறித்தும் அந்த அங்க இருக்கணும். ஆனா இல்ல, வெறும் மறித்துன்னு இருக்கு பாருங்க. விளக்கம் புரியுதுங்களா? அதுவும் தான் வேணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏற்கனவே இருக்கிறதோட கூட இதுவும் வேணும்னு அர்த்தம் ஆகுது. அப்ப ஏற்கனவே என்னமோ இருக்குங்கிறத இந்த இதுவும் அப்படிங்கிறது சேர்த்துக்குது இல்லையா? அந்த அது ஏற்கனவே கீழே சொல்லப்பட்டதாகிய மறித்தும் கீழே சொல்லியாச்சு, சொல்லி முடிச்சாச்சு. இறந்தது அதை தழுவி கொண்டே இந்த உண்மை நிற்கிது பாருங்க. அதான் இறந்தது தழுவிய உண்மைன்னு இதுக்கு பேர். ஆமா, இறந்தது தழுவிய உண்மை. இதே மாதிரி எதிரது தழுவிய உண்மை இருக்கும். இனி வரப்போறத தழுவி நிற்கும். அடுத்தது இதே உண்மை மரித்துக்கு போட்டு வாயால்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது இறந்தது தழுவிய உண்மையா இருக்கும், எதிரது தழுவிய உண்மையா இருக்கும். மரித்தும் மடனெஞ்சே வாயால் சொல்லி அப்படின்னு இருந்ததுன்னா அப்ப என்னது? எதிர வரக்கூடியதாக எந்த உண்மை பின்னாடி சொல்லி முடிச்சாச்சு. பின்னாடி வரக்கூடிய வார்த்தைக்கு பொறுத்துறதுனால அது அது தழுவிய எச்ச உண்மைனும். இப்ப மரித்தும் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி வர உண்மை சேர்ந்து நிற்கிறதுனால இதுக்கு இறந்தது தழுவியதுன்னு பேர். விளக்கம் புரியுதுல என்ன சொல்றோன்னு? ஏதாவது புரியுதா? புரியாத பாட்டு பேசிருக்கேன், கிரிக் அண்ட் லாட்டின் மாதிரி ஏதாவது பேசியிருக்கேன்னு நினைச்சிருக்கீங்களா? ஆமா, மரித்தும்னு இருக்கா? எனக்கு மரித்தம் இருக்கு. மரித்தும்னாங்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது, அசை மாறாது. ஏன்னா ஒற்றெழுத்துக்கு அசை கிடையாது. மரித்து அப்படிங்கும் போது மனதால நினைன்னு அர்த்தம், ஸ்மரணை, ஸ்மரித்தல் அர்த்தம். வாயாலும் சொல்லி, வாயால சொல்லணும்னா என்ன சொல்லணும்? இல்ல அது புள்ள அதெல்லாம் சொல்லணுமா? சாமி பத்தி சொல்லணும். குறித்து தொழு தொண்டர் பாதம், குறித்த அர்த்தம்? குறித்துனா குறியாக கொள்ளு, இதுதான் உன்னுடைய டார்கெட், நீ அடைய வேண்டிய அச்சீவ்மெண்ட், அதுதான் அர்த்தம். நீ சென்று சேர வேண்டியது என்ன? உன்னுடைய விஷன் மிஷன்லாம் என்ன? அடியாருடைய பாதம்னார். சிவருமானுடைய பாதம் இல்லையா, அடியார் பாதம்னார். அண்டர் வாழும் அவரது இருக்கையும் கண்டு விட்டிருக்கும் கருத்து ஒன்றிலும் பண்டு சேர் மயிலாடு துறை அரண் தொண்டர் பாதம் சூடி திரும்பினேன்னு சாமி சொல்லுகின்றார் அப்பர் சாமி. அதனால குறித்து தொழு தொண்டர் பாதம், குறித்து ஒருவர் கொள்ளாத திங்கட்குறுங்கண்ணி, எந்த தெய்வமும் வைத்துக் கொள்ளாதாகிய அந்த திங்கள், எந்த தெய்வத்துக்கு இல்லாதல்லாதாகிய அடையாள கோலம், சிவருமானுக்கு உரிய கோலம் அது. கொள்ளாத திங்கட்குறுங்கண்ணி கொண்டார், அடி பெருமான கும்பிடாதவர்கள், கொண்டார் மாட்டு உள்ளாதார் கூட்டம் ஒருவுனா நீங்குன்னு அர்த்தம். ஒருவுனா நீங்கு,
இறைவனை கும்பிடாதவர்களோட கூட்டத்திலேருந்து நீ விலகிடுன்னு அர்த்தம். யாரை சேரணும்? இறைவனை கும்பிடக்கூடிய அடியார்களோட சேரணும், அவருடைய பாதத்தை அணுகணும். நீங்க வேண்டிய இடம் அது இறைவனை சிந்திக்காதவர்களுடைய கூட்டத்திலிருந்து விலகிடு அப்படின்னு நம்ம அட்வைஸ் பண்றாங்க அந்த பாட்டில். அடுத்தது சாமியோட மேனில திருமாலும் அம்பிகை இருக்கிறாங்கிற இந்த பாட்டில் காட்டுறார். ஒருபால் உலகளந்த மாலவனாம் மற்ற ஒருபால் உமையவளாம் என்றால் இருபாலும் நின் உருவம் ஆக நிரந்தரிய மாட்டோமால் நின்னுருவோ மின்னுருவோ நேர்ந்து. குறிப்புடைய பாட்டு இந்த பாட்டு வித்தியாசமா அம்மா சொல்ற பாருங்க. அதாவது இடப்பாகத்துல தான் அம்பாள் இருக்கா, இடப்பாகத்துல தான் திருமால் இருக்கார். ஆனா அம்மையார் ரெண்டு பக்கத்துலயும் ஆளுக்கு ஒரு பக்கமா எடுத்துக்கிட்டாங்கிற மாதிரி சாமிக்கிறார் சொல்றாங்க. ஒருபால் உலகளந்த மாலவன், உலகத்தை அளந்தவர் யாரு? திருமால் அளந்தார். வாமன் அவதாரமா போனாரு, அப்புறம் திருவிக்கிரமனா வெறிஞ்சி அளந்துக்கிட்டார். மற்ற ஒருபால் உமையவளாம் என்றால் இன்னொரு பக்கத்துல அம்பாள் இருக்காரா? இது பொருத்தமா இருக்கா? இல்லையே. எப்போதும் சாஸ்திரத்திலே விரோதம். ஒரு பாகத்துலதான் ரெண்டு பேர் இருக்காங்கன்னு அப்படி இருந்தாலும் போங்க. இடப்பாக்கத்துல திருமால் திரு சேரமான் பெருமாள் நாயனார் பாடிய பொன்வண்ண தந்தாதியில சாமி அணிந்திருக்கக்கூடிய மாலையே இதுவரைக்கும் வில்வமாகவும் இதுவரைக்கும் துளசியாகவும் ஒரு புனே பாடுவார். ஏன்னா இந்த பக்கம் துழாய் அணிந்திருக்கக்கூடிய திருமால் இருக்கிறதுனால இந்த பக்கம் துழாய் மாலை, இந்த பக்கத்துல வில்வ மாலை இருக்கிறது. அம்மா அப்படி சொல்றாங்களே, ரெண்டு பக்கத்துலையும் அம்பாளுக்கு ஒரு பாகத்தை கொடுத்துட்டு திருமால் ஒரு பாகத்தை கொடுத்துட்டியே அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்ல ஒண்ணுமே இல்லை. ரெண்டு பேராலையும் சாமி திருமணி தங்கறன்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. திருமால் புருஷ சக்தி, அம்பாள் சாமிக்கு சித் சக்தி. அரியலால் உருவம் இல்லை ஐயன் ஐயாரனா இருக்கேன்னு அப்ப சாமி பாடினாங்க. அரிங்கிறது அம்பிகை குறிக்குது. அம்பிகையினுடைய ஆண் வடிவம் திருமால் இல்லையா? புருஷேஷு விஷ்ணு அப்படிங்கிறாங்க. புருஷ வடிவம் எடுத்தா விஷ்ணு. அதனால தான் சார்காவனத்துக்கு போகும்போது அம்பாளை கூட்டு போகும்போது யாரை கூட்டு போறாரு? திருமாலை கூட்டு போறாரு சாமி. சார்காவனத்துக்கு போகும்போது பெண்களை அந்த ரிஷிகளை மயக்கிறதுக்கு தன்னுடைய சக்தி புருஷ சக்தியை தான் கூட்டு போறாரு. அம்பிகையாக்கி உமாதேவியை கூட்டு போகலை. அதனால தெரிஞ்சுக்கணும். இப்போ அது இது வேறையா தானே? எல்லாம் திருவருள் கருணை தான், அது வெற்றி கருத்து இல்லை. சில விஷயங்கள் அப்படி நுட்பமாக வச்சிருக்கிறாங்க. மயக்கிறதுக்கு முக்கியமாக அங்கே மாயை தேவை. அதுதான் அப்படி கொண்டோம்னா அர்த்தம் அதுக்கு பிரமாணம் இல்லை எங்கேயுமே. அதனால இது எப்படி பொருள் கொள்ளணும்னா, எப்படி உருவம் கொண்டாலும் இந்த சக்திகளால் உருவம் கொள்ளுகிறாருன்னு அர்த்தம். அவ்வளோதான். திருமாலும் ஒரு சக்தி, அம்பிகை ஒரு சக்தி. இந்த அம்பிகையினால தான் நீ உருவம் கொள்ளுகின்றாய். அப்போ திருவருள் சக்தியாக தான் நீ காட்சி கொடுக்குறே தவிர்த்து உன்னுடைய உண்மை காட்சி பரசிவமாகிய ஞான காட்சியே எங்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி அம்மா அதை குறிப்பாக கேட்குறாங்க. கேள்வியை பாருங்க. இப்படி ரெண்டு பக்கமா இதுவாகவே இருக்கே, நின் உருவமாக நிரந்தரிய மாட்டோமால், உன்னுடைய உண்மைத்தன்மை என்னங்கிறதுனால தெரிந்து கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறாங்க. அப்போ நீ வெளிப்படினா ஒன்று திருமாலா வெளிப்படுவா, அப்படி இல்லைன்னா அம்பிகையா வெளிப்படுற. ரெண்டு பக்கமும் அப்படித்தானே வெளிப்படுகின்றாய். அப்போ திருமால் இருந்தாருன்னா அங்கே யார் இருக்கான்னு அர்த்தம் ஆகுது? இதுலேருந்து சாமியே இருக்காருன்னு அர்த்தம் ஆகுது. அம்பாள் இருந்தாருன்னா அங்கே என்ன இருக்கும்? அதே மாதிரி திருமால் இருந்தாலும் அங்கே யார் இருக்காருன்னு அர்த்தம்? உள்ளுக்குள்ள சாமி இருக்காருன்னு அர்த்தம் ஆகிடுது உள்ள. அப்போ நின்னுருவம் ஆக நிரந்தரிய மாட்டோமால் நின்னுருவோ மின்னுருவோ நேர்ந்து. உருவம் என்ன அப்படிங்கிறத என்னால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. மின்னுருவம்னா மின்னல் போல தோன்றி மறையக்கூடிய ஒரு புரிந்து கொள்ள இயலாத, எங்களால் பிடித்துக் கொள்ள முடியாத ஒரு உருவமாக இந்த உன்னுடைய உருவம் இருக்கிறது என்று சொல்லுகின்றார். அதோட இந்த அமர்வை நம்ம நிறுத்திக்கிறோம். 1.25 மணி நேரத்துக்கே பேசியிருக்கோம், மேலே பேசியிருக்கிறோம். தேநீர் இடைவேளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு 10 நிமிஷம் எடுத்துகிட்டு வந்துருங்க. அதே ஆஃப் பண்ணி சார்.